வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு ஊழியத்தில் அங்கே உட்காந்து எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைகள் நமக்கு கண்ணுக்கு முன்பாக வளருவது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் கருதுவேன். எங்கள் பாஸ்டர் சபையில் நான் பேசினதை பெருசாக நினச்சேன். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு முன்னாடி நின்று பேசுவதை இன்றைக்கி இப்போ அவன் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சிக்கு போக போகிறோம். இன்றைக்கி நாம் கடைசி கால செய்தி அதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். தானியேல் 12:4 வாசிங்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அதிசயமான தேவன். எங்கள் ஒவ்வொருத்தரையும் எப்படி நீர் உருவாக்குகிறீர் ஆண்டவரே. தாயின் கருவிலே உருவானது மட்டும் அல்ல ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்து வேறு விரிச்சு உலகத்திலிருந்து உருவாக்கி ஊழியத்தின் பாதையில் உருவாக்கி அப்பா பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை உருவாக்கி உருவாக்குதல் எத்தனையாக இருக்கு ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட உடைய வசனத்தினால் எங்களை இடைக்கட்ட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு பேசுங்க. திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் முத்திரைகள் அதை குறித்த ஒரு புஸ்தகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த புஸ்தகம் அநேக காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. குறிப்பாக கடைசி காலத்துக்குரியதாக இருக்கிறது. அந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த புஸ்தகத்தை முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறார். இந்த புஸ்தகம் முடிவு காலத்துக்குரியது என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறது. அப்போ இந்த புஸ்தகம் எப்போ முத்திரைகள் உடைக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முடிவு காலத்தில் தான் இந்த புஸ்தகத்தினுடைய முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசன வாசிங்க பார்ப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அப்ப அந்த புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முத்திரைகள் என்ன செய்யப்பட முடியும்? உடைக்க முடியும். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போ இந்த வசனத்தில் முத்திரைகள் உடைக்கப்படுகிறதை குறித்து பார்க்கப்படுகிறது. நிறைய பேருக்கு இந்த வசனத்தில் இந்த காரியத்தில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. அதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். மாற்று கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த முத்திரைகள் பொதுவாகவே உடைக்கப்படுவது எப்போ, அந்த 6ஆம் அதிகாரம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்றார். அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறாங்க எல்லாரும் கேட்டா, 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலங்கள் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா அப்படிங்கிறது ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு, சபை பரலோகத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே சபை 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் இருப்பது சொல்லப்படவில்லை. அந்த இடத்துல சபை இருப்பதாக பார்க்கல. 4ஆம் அதிகாரத்தில் ஏறி போனது வந்து யோவான். அவருடைய ஆவியில் அவர் போறார், ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு அவர் சொல்றார். அது யோவான் தான் அங்கே போய் பார்க்குறாரு. 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்குறாரு, 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்குறாரு. இந்த 2 அதிகாரத்திலையும் சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது சபை அங்கே இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்ந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும், இதே சிங்காசனத்தை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறாரு. 24 மூவர்கள், 4 ஜீவன்கள், 7 ஆவிகளை பார்க்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறாரு, நீடித்த ஆயுசு உள்ளவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் வந்து அவர் கையிலிருந்து வாங்குறாருன்னு பார்க்கிறார். ஆனால் இந்த கூட்டத்தை 7ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறார். அப்பதான் அங்க இருக்க தூதன் கேட்கிறான், இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள்? இந்த கூட்டத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டம். அதனால தான் நம்ம எல்லாம் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? வெள்ளை அங்கிகை தரித்துக் கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டம் நம்ம பாடுறது கரெக்டு தான். ஆனால் அந்த கூட்டம் எப்போ இருக்குன்னா 7ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே இருக்குது. 6ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த கூட்டம் அங்கே இருக்கிறதாக சொல்லப்படவே இல்லை. நிறைய பேர் ஏன் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போறேன்னா, இப்போ நம்ம செய்தி பார்க்க போகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் தான் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துக்குரியதாக இருக்கிறது. நம்ம அந்த 6ஆம் அதிகாரத்தின் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, சும்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லைன்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க. ஆனால் அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு போகிறேன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் என்பது நாம் இருக்கிற இந்த காலத்தில் நடக்க வேண்டியதான தீர்க்க தரிசனங்கள்
நடந்து கொண்டும் இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6:2 வெள்ளை குதிரை, 6:4 சிவப்பு குதிரை, 6:5 கருப்பு குதிரை, 6:8 மங்கின நிறமுள்ள குதிரை. 4 குதிரைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குதிரைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சகரியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலும் 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலும் இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம், இந்த 3ஐயும் இணைச்சு படிக்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 4 குதிரைகள், இந்த காலங்கள் என்ன, முதல்ல குதிரைனா என்ன அப்படின்னா, சகரியா 6:5 வாசிங்க பார்ப்போம். சகரியா 6:5. அந்த தூதன் எனக்கு பிரதித்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் வானத்தினுடைய அங்கே 4 குதிரைகளை பற்றி இருக்குது. வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இது குதிரைகள் என்பது எதற்கான அடையாளமாக இருக்குது? 4 ஆவிகள். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கீழே வேலை செய்யறது கொஞ்சம் ஆட்களை வச்சிருப்போம். அந்தந்த லெவலில் இருக்கும். ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே ஒரு IAS ஆஃபீஸர், அவருக்கு கீழே ஒரு அதிகாரிகள், அது கீழே ஒரு ஊழியர்கள், இப்படி இருப்பாங்க. எதுக்காகனா ஜனங்களுக்கு அது சேவை செய்வதற்காக. இப்போ முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கீழே மந்திரிகள், அவங்களுக்கு கீழே இதெல்லாம் இருக்கும். எதுக்காக? ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காக. இந்த புரோட்டோகால் அல்லது இந்த வழிமுறை எதுலேருந்து செயல்முறை எதுலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பைபிளில் ஒரு காலத்தில் இருந்து அதை தான் அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் காப்பி அடிக்கிறாங்க. உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் அதை காப்பி அடிக்குது. நம்முடைய ஆண்டவர் தனக்கு கீழே நிறைய தூதர்களை வச்சிருக்கிறார். அதாவது பணிவிடை தூதர்கள் வச்சிருக்கிறாரு, ஆராதிக்கிற தூதர்கள் வச்சிருக்காரு, மெசேஜ் கொண்டு வர தூதர்கள் வச்சிருக்காரு, யுத்தம் பண்ற தூதர்கள் வச்சிருக்காரு, இப்படி நிறைய வச்சிருக்காரு. சோ அவர்களை கொண்டு கர்த்தர் பூமியிலே தன்னுடைய காரியத்தை செய்கிறார். இது ஒரு அமைப்பு, புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த 4 குதிரைகளும் 4 ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்ம காலத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அதை மட்டும் பின் பாயிண்டா பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இந்த குதிரைகளை குறித்து சொல்லும்போது ஒரு சிவப்பு மங்கின வெள்ளை நிற குதிரைகள் நிற்கிறதாக இந்த ராத்திரியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்போ நடக்குது இந்த சம்பவம்? நல்லா கவனிச்சிட்டே வாங்க, அப்போதான் உங்களுக்கு இது புரியும். இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், கரெக்டாக 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. ஒரு 70 வருஷம் முடிஞ்ச பிறகு இந்த கேள்வி கேட்கப்படுது. இது ஆக்சுவலாக எங்கே நடக்கிற சம்பவம் கேட்டிங்கன்னா, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் அப்படின்னு அந்த 1வது வசனத்தில் இருக்குது. தரியு அரசாண்ட 2வது வருஷம் அப்படின்னு சொல்லி 6வது வசனம் நினைக்கிறேன், 5வது வசனத்தில் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் எந்த காலகட்டத்துக்குரியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 70 வருஷம் பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பட்டு போகிறாங்க. அந்த காலகட்டத்துக்குரியதாக இருக்குது. ஆனால் பொதுவாக தீர்க்க தரிசனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கும், அதை 2 காலகட்டத்துக்கு கர்த்தர் யூஸ் பண்ணுவார், 2 விதமாக பயன்படுத்துவார். இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது உதாரணத்துக்கு தான். இப்போ வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:9 வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். நல்லா கவனிங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி 3வது வசனத்தில் ஒரு மிருகத்தை பார்க்குறாரு, அதுக்கு 7 தலை இருக்குது. தீர்க்கதரிசி பார்க்குறாரு. இப்போ அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அப்போ அந்த 7 தலைக்கு விளக்கத்தை பைபிளே கொடுக்குது. 7 தலை என்பது எதுக்கான விளக்கம்? 7 மலை, 7 ராஜாக்கள். ஒரு தரிசனம் 2 விளக்கம் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? 7 மலையாக வச்சும் தியானிக்கணும், 7 ராஜாக்களை வச்சும் தியானிக்கணும். இந்த வசனம் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டில் கிபி 90 கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆண்டவர் காட்டிட்டு ஒரு மிருகத்தை காட்டுறாரு, அதுக்கு 7 தலை இருக்குது. அந்த 7 தலையை காட்டிட்டு சொல்றாரு, இந்த 7 தலைக்கு விளக்கம் ஒரு பக்கத்தில் தியானிச்சுனா 7 மலை, இன்னொரு பக்கம் தியானிச்சா 7 ராஜாக்கள். அதே மாதிரி தான் பல தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும், அதுக்கு 2 விளக்கங்கள் இருக்கும். இப்போ நாம 70 வருஷத்தை படிக்க போகிறோம். இந்த 70 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய் எங்கள் மேலே நீங்கள் கோபமாக இருக்கீங்க, எப்போ இந்த யூதா பட்டணத்தின் மேலும் எருசலேம் மேலும் நீங்கள் மனம் இறங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, புறஜாதிகள் மேலே எனக்கு கோபம் மூண்டது. 15வது வசனம், சகரியா 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். நல்லா கவனிங்க, இது அதுக்கப்புறம் புறஜாதி மேலே ஒரு கோபம் வருதுன்னு இருக்கு. சரி, இந்த சம்பவங்கள்லாம் பாபிலோன் விடுதலையான பிறகு நடந்துச்சானா? இல்லை. பாபிலோன் விடுதலையான பிறகு 4 குதிரை வந்துச்சானா? இல்லை. அங்கே வேற காரியம் நடந்திருக்கு. ஆனால் இங்கே அதுக்கான விளக்கத்தை சொல்றாரு. ஒரு 70 வருஷத்தை வச்சுக்கிட்டு கர்த்தர் பேசுறாரு. இது எந்த காலகட்டத்துக்குரியது, எதை பத்திர விளக்கம்னு கேட்டீங்கன்னா, நேற்று நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல எப்போ தங்கள் நாடை ஸ்தாபிச்சாங்க ஞாபகம் இருக்குதா? 1948 அவங்க மே மாதம் 14 ஸ்தாபிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எருசலேம் கைக்கு வந்தது 1967, தலைநகராக மாறினது 2018.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 வருஷம். 1948லேருந்து 2018 வரைக்கும் 70 வருஷம். இந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 67 எருசலேம் வந்துருச்சு. ஆனால் தலைநகராக மாறினது ட்ரம்ப் வந்த பிறகு தான் 2018. இந்த 70 வருஷம் முடிஞ்ச பிறகு அதான் அவங்க கேட்குறாங்க சகரியா 1:12 இந்த 70 வருஷமாய் எது வரைக்கும் எங்கள் மேலே நீங்கள் கோவமாக இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இனி புறஜாதிகள் மேலே எனக்கு என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. அப்போ அடுத்து சிவப்பு காலம் நடக்கணும். சிவப்பு குதிரை என்ன செய்யணும்? சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சகரியா 6:7. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் சுற்றி திரியுங்கள் என்றார். அவைகளே போய் அப்படியே போய் சுற்றி திரிந்தன. சிவப்பு குதிரை என்ன சொல்லுது? நான் பூமியில் போய் என்ன செய்ய போறேன்? சுற்றி திரிய போறேன்னு கேட்குது. 70 வருஷம் கழிச்சு நடக்கிற சம்பவம். ஆண்டவர் சொல்றாரு, சரி போய் சுற்றி திரி அப்படிங்கிறாரு. அதை சுற்றி திரிந்தன. அப்போ இந்த சிவப்பு குதிரை என்ன? நம்ம கணக்குக்கு சொல்றேன், 2018க்கு பிறகு நடக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 2019ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது முடிஞ்ச உடனே தான் வந்து அந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சிவப்பு குதிரையோட காரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அது என்ன நடந்துச்சு அப்படின்னா வெளிப்படுத்தல் 6:4 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த சிவப்பு குதிரை சுத்தி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதன் மேல ஏறி இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பட்டயத்தை கொடுக்குறாரு. அந்த மேலே ஏறி இருக்கிற தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த பட்டயம்னா என்ன, அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது ஒரு பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன். நல்லா கவனிங்க. 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய தூதன் கையில என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ அந்த பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? கொள்ளை நோய்னு அர்த்தம் இல்லைங்க. கர்த்தருடைய பட்டயம் இருக்குது, அது தூதன் கையில் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரம். இப்போ நீங்க வாசிச்ச அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீடியிருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். வசனம் தெளிவா இருக்குது. ஒரு தூதன் பட்டயத்தை எந்த பட்டணத்தின் மேல் நீட்டுறானோ அந்த பட்டணத்தில் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, பூமி எங்கும் ஒரு பட்டயம் நீட்டப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு. சிவப்பு குதிரை பத்தி 2 காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு இங்க அது பூமியில சுற்றி தெரியும்படி கேட்டுக்கொண்டன. இங்க வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அப்ப 2மே சிவப்பு குதிரை. சகரியாவிலும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்போ இந்த சிவப்பு குதிரை என்பது எதை குறிக்கிறது? 2018க்கு பிறகு, குறிப்பா சொல்லணும்னா 70 வருஷம் முடிஞ்ச பிறகு 2019ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பட்டயம், ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். பூமியில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். அடுத்து அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்துற விசேஷத்துல வசனம் சொல்லுது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. ஒருவரை ஒருவர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2019 ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க வந்துச்சு, பூமி முழுக்க வந்துச்சு. கிட்டத்தட்ட 185 நாடுகளுக்கு மேல வந்துச்சு. வந்த இடத்துல எல்லாம் மரணம் வந்துச்சு. அத்தனை பேருக்கும் மரணம். அது மரணம் இல்லை நாடே கிடையாது, 1-2 தீவுகள்ல மட்டும் கிடையாது, மற்ற எல்லா நாட்டுக்கும் வந்துச்சு. அந்த மரணம் வந்த போது அந்த மரணம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன்ல இருந்து ஒரு மனுஷனுக்கு தான் அந்த மரணம் வந்துச்சு. கொரோனா எப்படி பரவச்சு? ஊகான் மாநிலத்தில் ஒரு மார்க்கெட்ல ஆரம்பிச்சு, லேப்ல ஆரம்பிச்சு, என்னமோ சொல்றாங்க. அங்க ஆரம்பிச்ச அந்த கொள்ளை நோய் முழுக்க எங்க பரவச்சு? உலகம் முழுக்க பரவச்சு. வித்தின் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பூமி முழுக்க மரணத்தை கொண்டு வந்துச்சு. கத்தபடி 70 வருஷம் கழித்து பூமி முழுக்க ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய பட்டயம், ஒரு பெரிய கொலை வந்தது. இது நம்மளுடைய கிட்டத்தட்ட 2500, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் வந்து 1900 வருஷம் ஆச்சு. சகரியாவின் புஸ்தகம் 2500 வருஷம் ஆச்சு. கர்த்தர் சொன்ன இந்த காரியங்கள் அப்படியே துல்லியமாய் நிறைவேறியது. இது வேதத்தில் கொடுக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எதுக்காக இந்த தீர்க்க தரிசனங்கள் எழுதி கொடுக்கப்படுகிறது?
ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். பொதுவாக நாம வசனத்தை இப்போ எப்படி ஆக்கிட்டோம்னா வெறும் வாக்கு தத்தத்துக்குரிய வசனமா மாத்திட்டோம், அப்படி இல்லையா? சில சூழ்நிலைகளுக்கு பதில் கொடுக்கிற வசனமா மாத்திட்டோமே ஒழிய அந்த வசனத்துக்கு பின்னாடி மறைந்திருக்கிற தேவன் நமக்கு சொல்ற விஷயம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் நல்ல சபையை கேளுங்கள். சபையிலே வசனம் போதிப்பது எதற்காக என்று சொன்னால், உங்கள் காதுக்கினிய பிரசங்கத்தையோ உங்கள் வாழ்க்கைக்கு அந்தந்த நிமிஷத்துக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் கொடுப்பதற்கல்ல, வரப்போகிற காரியங்களை முன்னறிவிப்பதற்கு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் பேசும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஏன் ஹவுலிங் சவுண்ட் வருது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வரும் காரியங்களை குறித்து அவர் உங்களுக்கு போதிப்பார். அப்ப சபையில வரும் காரியங்களை குறித்து போதிப்பதற்கு வேத வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அது ஆவிக்குரியவர ஆவியால பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையா இருந்தால் தேவன் உங்களுக்கு அதை போதிப்பார். அப்ப சபைக்கு வரும்போது உங்கள் காதுகள் அதற்குரிய திறக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் சபைக்கு வரும்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு நேராக வருவதில்லை, உங்களுக்கு ஏற்ற சத்தத்தை கேட்க நீங்கள் வருகிறீர்கள். அதற்கேற்ற திருச்சபைகளை தெரிந்து கொள்கிறீர்கள், அல்லது அதுக்கேற்ற ஊழியக்காரர்களை தெரிந்து கொள்கிறீர்கள். சத்தியம் ஒரு வேளை பேசி ஆவியானவர் பேசி அது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒண்ணு ஊழியக்காரரை மாத்துறீங்க, இல்ல சபையை மாத்திடுறீங்க. உங்களுக்கு சத்தியமே தேவையில்லைங்கிற இடத்துக்கு இந்த கடைசி காலத்துல கிட்டத்தட்ட 95% சபைகள் போயிடுச்சு. நீங்க கேட்கலாம், யோ நாங்க இந்த சத்தியத்துக்காக தானே 3 நாளா வந்துகிட்டு இருக்கோம், 20 கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி வரோம், ஏன் எங்களுக்கு சொல்ற? வரவங்க கிட்ட சொல்லித்தான் அனுப்ப முடியும், நீங்க தான் போய் எல்லாருக்கும் சொல்லணும். இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு போன ஜெனரேஷன் இப்போ ஐயா காலம்லாம் இருக்கு, அவங்க தலைமுறையில் எங்களுக்கு வெறும் சத்தியம் மட்டும்தான் போதிக்கப்பட்டது. சபை என்பது அதற்கான இடமாய் மட்டும்தான் இருக்கு. உலகம் சம்பாதிப்பதற்கான இடம், சபை பரிசுத்தமாவதற்கான இடம். நீங்கள் சபையையும் சம்பாதிக்கிற இடமா மாத்திட்டீங்க. சபைக்கு எதுக்கு வரீங்க? நிறைய பேர் ஆசீர்வாதத்துக்கு தான் வரீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரனையும் மாத்திட்டீங்க. ஊழியக்காரனை இப்போ உங்களுக்கு போதிக்கிறதுலாம் எப்படி இருக்கு? வெறும் 25 வருஷமா ஆசீர்வாத செய்தி தான். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் கடந்த 50 வருஷமா? நல்லா 3 வேளை சாப்பிட்டு தானே இருக்கிறோம், போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கு தானே, ஏதோ ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை இருக்குதுல்ல, சொந்த கூரையோ வாடகை கூரையோ இருக்கு தானே. இப்படி சபையை நீங்க இப்படி மாத்தி 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 சத்தியம் பேசின ஊழியக்காரர்கள் கூட இப்ப பேசுகிறது இல்லை. அவங்களுக்கு இப்ப தோணுது, இவங்க சத்தியம் பேசி பேசி கெட்ட பேர் வாங்குறதுல பேசாம நம்மள இப்படி ஆயிரலாமே. ஒருத்தர் என்ன கேட்டார், ஒரு பாஸ்டர், அண்ணே நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, என்ன நீங்களே போடுங்களேன்னு. ஏன்னா அவருக்கு பயம், அவர் வீடியோ போட்டு அவரே ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ட்டு. நான் சொன்னேன் நீங்களே போடுங்க. இல்லைண்ணே நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்பாங்க, போடுங்க. கூழாங்கல் எடுத்து அடிச்சா கோலியாத்து விழும், போடுங்கன்னு. இன்னைக்கு கடைசி காலத்தில் சத்தியத்தை பேசுறதுக்கு ஊழியக்காரனுக்கும் பயம். நீங்க சத்தியத்தை பேசினா அவனை சத்ருவா மாத்திடுறீங்க. தயவு செய்து வரப்போகிற எல்லா ஆக்கினைகளுக்கும் முன்பதாகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க தப்பிக்க முடியும். இப்போ கொரோனா வந்துச்சு, ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமா வந்துச்சு. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தீங்க? எத்தனை பேர் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க மாறி இருந்தீங்க? ஏங்க இந்த சத்தியத்தை யாராவது எங்களுக்கு சொன்னா தானே தெரியும், சரி அதெல்லாம் கூட வேண்டாம் விட்டுருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட. இப்போ இதையுமே நீங்க ஒரு காரணமா சொல்ல முடியாது. ஏன்னா இதை எழுதி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர், ஆமா தானே? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே உங்களுக்குள்ள எழுதி கொடுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப எழுதி கொடுத்தவரே உள்ள இருந்தா சொல்லணுமா இல்லையா? சொல்லணும் தானே? சில நேரத்தில் உங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா, நீங்க அவங்கள பேசவே விட மாட்டீங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது நீங்க வாயை மூடுங்க, ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பெரியவர் பார்த்தா சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாரு, பாவமா இருக்கும் அவரை பார்த்தா. அது ஓரமா ஈஸி சேர்ல உட்காந்துருப்பாரு. ஆனா அந்த பெரியவர்கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கடந்து வந்த பாதை, அவர் அனுபவிச்சுதான அந்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஏனமோ உங்களுக்கு தான் அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுற மாதிரி, வயசானவங்களுக்கு அறிவே இல்லாத மாதிரியும். இவங்க இப்பதான் உள்ள வந்திருப்பாங்க அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு. அங்க ஒரு மாமியார் இருப்பாங்க, அந்த மாமியாரை கண்டாலே ஆகாது, அவங்க சொல்றதை கேட்கவும் இஷ்டம் இருக்காது. அம்மா சொல்றதையும் வீட்டில் இது கேட்கவும் கேட்காது. இப்ப இருக்கிறதுல அம்மா சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு 12வது முடிச்சா 2 கொம்பு வந்துடுது, காலேஜ் முடிச்சவொடனே 4 கொம்பு ஆயிடுது, மாஸ்டர்ஸ் முடிச்சா 7 கொம்புள்ள மிருகமா மாறிடுது. அவ்வளவுதான். என்னமோ எல்லாம் தெரிஞ்சிற மாதிரி அதுவே மனப்பாடம் பண்ணி மக்க படிச்சு பாஸ் ஆயிருக்கு, சிலது காப்பி அடிச்சு பாஸ் ஆயிருக்கு. ஏன்னா படிச்சு முடிச்சா எல்லாம் தெரியும் எந்த மடையன் சொன்னா? படிச்சு முடிச்சா மார்க் தான் வரும். அனுபவத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ கற்றுக்கொள்ள முடியும். நீங்க போய் பாருங்க, நல்ல இந்த BE ஆர்கிடெக்ட் முடிச்சிருப்பாங்க, நல்ல பிளான் எல்லாம் அழகழகா போட்டுருவான். ஆனா அந்த பார்த்த உடனே அந்த கொத்தனாரோ அந்த மேஸ்திரியோ சொல்லுவாரு, ஏங்க இது சரி வராது, இந்த இடத்துல சரி தப்பா இருக்குன்னு. உடனே இவர் படிச்சவர்ல, நான் சொல்றபடி செய் அப்படிம்பாரு. அங்க போய் பார்த்தா செங்கல் முட்டிக்கிட்டு நிற்கும் இப்படி. அந்த அப்பயே நான் சொன்னா இல்லையாம் பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் வேல்யூபிள். அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, வயசானவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல. உங்க படிப்பை நான் வீணா சொல்லல, படிச்ச உடனே இந்த படிக்காதவங்க அல்லது அனுபவசாலிகளை ஏன் இவ்வளவு குறைவா நினைக்கிறீங்க? இதே மாதிரி தான் உங்க வீட்டில் ஆவியானவர் இருக்கிறார்.
அவருக்கு இதில் இருக்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கறதே இல்லை. நீங்கள் கேட்கறதுலாம் யாரை? ஏசாயாவை போய் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஆளை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் அந்த ஆள்கிட்ட தான் வாக்குத்தத்தம் இருக்கு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவ்வளோதான். ஏசாயானா உங்களுக்கு அவ்வளோ ஆசை. தானியேலுக்கு அப்புறம் மல்கியா வரைக்கும் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தில் எவனையா தேடி இருக்கீங்களா? நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தானியேல்ல இருந்து மல்கியா வரைக்கும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தேடி இருக்கீங்களா? தேடவே மாட்டிய. ஆதியாகமத்திலிருந்து ஏசாயா வரைக்கும் தான். அது நடுவில் யோபுவை விட்டுருவிய. யோபுலாம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத ஆளு, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். யோபுனாலே ஐயோ ஆண்டவரே சோத்திரம்பா, அந்த பேரே உங்களுக்கு இப்போ பாவக்கா மாதிரி ஆகிப்போச்சு. வசனத்தை எங்கேயாவது உட்காந்து ஆவியானவர் துணையோட படிக்கிறீங்களா? அப்பத்தானே அதில் உள்ளதான ஆழம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வராது கேட்கணும்ல. சில நேரத்தில் அதை கேட்டிங்கன்னா தானே அவர் சொல்லுவார். இது 2000 வருஷமா பைபிள் இருக்கு. இவ்வளோ பின் பாயிண்ட் அவர் நான் சொல்லுவேன், நாள் முதல் கொண்டு இதில் இருக்கு. சகரியாவில் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள மாத கணக்கு வரைக்கும் இதில் இருக்கு. ஆனால் இதை என்னைக்காவது நம்ம தேடி கண்டுபிடிச்சோமா? இல்லை. நாம் அதை விருப்பப்படவும் இல்லை, விரும்பவும் இல்லை, அதுக்கான முயற்சி எடுக்கவும் இல்லை. விளைவு வந்துச்சு. என்ன பண்ணோம்? இந்த கொரோனாவில் நம்ம என்ன பண்ணோம்? உலகத்தா எப்படி மாட்டிட்டு முழிச்சானோ அதே மாதிரி தான் நம்மளும் மாட்டிட்டு முழிச்சோம். அவன் எப்படி செத்தானோ அதே மாதிரி தான் நம்ம ஆட்களில் நிறைய பேர் செத்தாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, அது என்னங்க கொரோனா ஒரு புது வியாதி, அது வந்துருச்சு, அதில் ஜனங்க செத்தாங்க, இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த கொரோனாவுக்கு மெடிசன், மருந்து அப்படின்றது இன்ன வரைக்கும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. வேக்சின் தான் இருக்கு, தடுப்பூசி. வந்த பிறகு சுகமாக்குற மெடிசன் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இந்த கொரோனாவுக்கான தடுப்பு மெடிசன், மருந்து சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெடிசனுக்கு பேரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். பார்த்தீங்களா? 4 ஆமேன் வருது. பார்த்தீங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க எல்லாம் அதை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நீங்க இயேசுங்கிறவரை ஆசீர்வாத கடவுளா மாத்திட்டீங்களே ஒழிய ஆபத்துல இருந்து காப்பாத்துகிற கடவுளாவே பார்க்கல. இப்ப கொரோனாவுக்கு மருந்து இயேசுங்கிற நாமம் உங்களுக்கு தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நாம் ஏன் ஆவல? உங்க வீட்டில் இல்லையா இயேசுநாதர்? இல்லையா? இருந்தாரா? வசனம் மாட்டி வச்சிருக்கியா? எல்லா வீட்லையும் போர்டு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இருக்கிற வியாதிக்கு அளவே இல்லை. போர்டு இப்படி இருக்கு. டயபெட்டிக் மாத்திரையை போட்டுக்கிட்டே பார்க்குறான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சக்கரை மாத்திரையை போட்டுக்கிட்டே பார்க்குறேன். என்ன அப்புறம் அந்த போர்டு அவங்க வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்க? அதெல்லாம் உண்மைதாங்க. வியாதி வராமல் இருக்குமா? அது எப்படிங்கிறான். ஏன்னா இவனுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்றிக்கிட்டான். வியாதி எல்லாருக்கும் தான் வரும். அப்போ இதில் உள்ள வார்த்தையெல்லாம் பொய்யா? வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேனுங்கிறது பொய்யா? அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தவறுறோன்றது உங்களுக்கு தெரியுதா? எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். யாருக்கு வந்தாலும் சரி, எனக்கு வந்தாலும் சரி, நம்ம எங்கேயோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். நாம் ஏதோ ஒரு இடத்துல விசுவாசத்தில் குறை உள்ளவங்களா மாறுறோம். தெய்வீக சுகம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு மறந்தே போச்சு சபைக்கு. அப்படி ஒரு விஷயம் இருக்கதே தெரியாது. யோசிச்சு பாருங்க, கொரோனாவுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் தான் ஒரே மருந்து. எப்படிங்க சொல்றீங்க? 2000 வருஷமா எல்லா வியாதிக்கும் அந்த ஒரு மருந்து தான். இயேசு காலத்தில் ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டான். அந்த குவாரண்டைனுக்கு பேர் என்ன தெரியுமா? குஷ்டரோகம். அன்னைக்கு அந்த ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய வியாதி அது சுகமாகச்சா இல்லையா? அதே மாதிரி ஒரு குவாரண்டைன் தான் கொரோனா. இன்னும் சொல்ல போனா குஷ்டரோகத்தை விட கொரோனா ரொம்ப சின்னது, ஒரு கிருமி. அது இப்போ இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா இல்லையா? இருக்குதானே? நம்ம ஏன் அந்த நேரத்தில் அவ்வளோ பயந்தோம்? சரி, உலகத்தார் பயந்தாங்க, நியாயம். சபை ஏன் பயந்துச்சு? சபைக்கிட்ட தான் இவ்வளோ பெரிய மருந்து இருக்குது, சுகமாக்குற தேவன் இருக்கிறாரு. ஏன்னா கடந்த 25-30 வருஷமா உங்களுக்கு இப்படிப்பட்டதான விசுவாச வார்த்தையே தெரியாது. ஆனா பேர் மட்டும் விசுவாசி. பேர் என்னது? விசுவாசி. ஆனா என்ன கிடையாது? நம்ம ஊர்ல கருப்பா இருக்கிறவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான். பாத்தீங்களா? ஒரு சிலருக்குலாம் அறிவழகன்னு பேர் இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு இருந்துச்சு. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு கேட்பா, உனக்கு அறிவும் இல்லை அழகும் இல்லை, யார் உனக்கு அந்த பேர் வச்சாம்பா? அந்த மாதிரி தான் உங்களுக்குலாம் யார் விசுவாசின்னு பேர் வச்சா? நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை மன்னித்தார். ரைட்டு, அடுத்து அவ்வளவுதான் விசுவாசம். விசுவாசம் எனப்படுவது யாதெனில், மலையை பார்த்து பெயர்ந்து போ என்றால் போகும். விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், கொரோனாவை ஜெயிக்காது. அதான் இங்க பிரச்சனையே. ஏன் அப்படி நடக்கல தெரியுமா? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு இன்னொன்று வேணும்னு பைபிள் சொல்லுது. எதனாலே விசுவாசம் வரும்? கேள்வியினாலே விசுவாசம் வரும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதனால தான் உங்களுக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். கடந்த 25 வருஷமா என்ன கேட்டீங்க? ஆசீர்வாதம் கேட்டீங்க. உங்க விசுவாசம் எது மேல இருந்துச்சு? ஆசீர்வாதம் மேல இருந்துச்சு. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. நீங்க என்னென்ன கேட்டீங்களோ வந்துச்சுல்ல. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே
கர்த்தர் எங்களுக்கு என்ன சாட்சி? உங்க என்ன சாட்சி? கர்த்தர் எங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால எங்களுக்கு ஆண்டவர் வீடு கொடுத்தார், தோட்டம் கொடுத்தார், கார் கொடுத்தார், கல்யாணம் பண்ணி வச்சார், பொண்ணுக்கு பையன் கொடுத்தார், அப்புறம் அது கொடுத்தார், இது கொடுத்தார். நீங்க என்னைக்காவது சொல்றீங்களா என் மூலமா 10 பேரை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறாரு, 2 பேரை வியாதியில் சுகமாக்கி இருக்கிறாரு, பிசாசு பிடிச்சவன் 4 பேரை நான் விரட்டி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு 100 ஆத்மா கொடுத்தார் சொன்னீங்க? ஐயோ அதெல்லாம் விசுவாசத்தில் வருமா அப்படின்னு தான் கேட்பீங்க. இப்போ என்னைக்காவது சொல்லும் போது நீங்க சொல்ற சாட்சியெல்லாம் என்ன? கர்த்தர் வீடு கொடுத்தார், லேண்ட் கொடுத்தார், இடம் கொடுத்தார், சர்ச் கொடுத்தார், 2 பில்டிங் கொடுத்தார், 3 பில்டிங் கொடுத்தார், 100 நினையாத இடத்துல இருந்து கர்த்தர் வேலை கொடுத்தார். இதுதானே உங்க சாட்சியா இருக்கு. ஏன்னா நீங்க இதைத்தான் கேட்டியா 25 வருஷமா. நீங்க கேட்டது இதுதான். ஆண்டவர் என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. யார் இல்லை கர்த்தர் அதையும் கொடுத்துட்டாரு. சரி என் நாமத்தை வச்சு கேட்கறப்பா நீ வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. இப்போ கொரோனா வந்துச்சு. இப்போ நீங்க வச்சிருந்த எந்த ஆசீர்வாதம் கொரோனாவை ஜெயிச்சிச்சு சொல்லுங்க? நீங்க வச்சிருக்கிற வீடு, கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் ஒரு சேட்டை பண்ணாங்கல்ல, லைட் அடிச்சாங்க, கொட்டு அடிச்சாங்க, கோ கொரோனா இல்ல. நீங்க ஏன் சொல்லக்கூடாது? அந்த உங்க வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு போ கொரோனா, கோ கொரோனா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், போ கொரோனா சொல்லி பாருங்களேன். கர்த்தர் தானே கொடுத்தாரு ஆசீர்வாதத்தை. நீங்க வச்சிருக்கிற நகையை தூக்கி ஆட்டுங்களேன், கோ கொரோனான்னு போகுமா? அப்போ உங்களுக்கு மண்டையில மசாலா வேணுமா வேணாமா? இதெல்லாம் வச்சு இது உண்மையான ஆசீர்வாதம் இல்ல. எத்தனையோ பணக்கார கொரோனால எப்படி இருந்தான்? ஐசியூல ஒரு பெட் கிடைக்காம சில பணக்காரெல்லாம் காஸ்ட்லி காரை திறந்து போட்டு வாசல்ல படுத்து கிடந்தான், ஹாஸ்பிட்டல் வாசல்ல. ஏன்னா உள்ள பெட் இல்ல, சிலிண்டரை கொண்டாந்து அவனுக்கு போட்டு விட்டு சீட்டை சாச்சிட்டு படுத்து கிடந்தான். அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கணுமா இல்லையா? மெய்யான ஆசீர்வாதம் என்பது காரும் அல்ல, வீடும் அல்ல, ஜீவன் தான் மெய்யான ஆசீர்வாதம். அதை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், நித்திய ஜீவனை அவர் தருகிறார். தெரியணுமா இல்லையா? இப்பவும் மண்டையில ஏறல. கொரோனா நேரத்தில் மட்டும் ஆண்டவரே. இப்ப திருப்பி எப்படியாவது என் தங்கச்சியை விட ஒரு 10 சவரனாவது நிறைய போடணும். எங்க அப்பா எனக்கு 100 போட்டாரு, என் பொண்ணுக்கு 150 போடணும். இதெல்லாம் பவுல் சொன்ன மாதிரி இருக்கு. 1 Corinthians 40 போடுன மாதிரி இருக்கு. உங்களுடைய தேவைகள்லாம் என்ன? திருப்பி இதே தான் இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு? கொரோனாவில் நீங்க ஆயத்தப்படாம இருந்ததுனால உலகத்தானுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சோ அதே பாதிப்பு தான் உங்களுக்கும் வந்துச்சு. நான் சபையை மூடுனதை சொல்லாத, அரசாங்கம் சொல்லிச்சு, நம்ம மூடணும். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த கொரோனாவை ஜெயிக்க வேண்டியவர்கள் நீங்களும் நானும். ஒருவேளை அது நடந்ததா என்ன இருக்கும் பாருங்களேன். உண்மையிலே பைபிளை பொறுத்த வரைக்கும் உலகத்தானுக்கு ஒன்று நடந்தா அது சபைக்கு நடக்கக்கூடாது. அதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். எகிப்து முழுக்க வாதை வரும், யாருக்கு வராது? இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் அது வராது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆகும், அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் வராது. சோதோம் முழுக்க அழிவு வரும், அது லோத்தின் குடும்பத்துக்கு வராது. இதான் பைபிள் நமக்கு சொல்றது. அப்ப கொரோனால என்ன பண்ணிருக்கணும்? உலகம் பார்த்திருக்கணும். உலகம் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாருக்கும் அழிவு வந்துச்சு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வரல, சபைக்குள்ள இருந்தவனுக்கு மட்டும் வரலன்னு சொல்லியிருக்கணும். சொல்லுச்சா? அந்த சாட்சி வந்துச்சா? வரலையே. எகிப்தியரோட கூட சேர்ந்து இஸ்ரவேலும் அழிந்த மாதிரி அவங்க அழியல, நம்மள சொல்றேன். அந்த மாதிரி உலகத்தாரோட சேர்ந்து சபையும் தானே அழிஞ்சிச்சு. நீங்க போய் சொல்றீங்க சுவிசேஷம் சொன்னா சொல்ல விட மாட்டாங்க, சொன்னா அடிக்க வராங்க, சுவிசேஷம் சொன்னா அது பண்றா இது பண்றா. இப்போ கொரோனா இப்படி நடந்துருச்சுன்னா நீங்க சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், அவனே தேடி சபைக்கு வந்திருப்பான். நேற்று கேட்டோம்ல செய்தி, கூரையை பிச்சுக்கிட்டு இறங்கின மாதிரி கொரோனா இருக்கிற பேர் அத்தனை பேர் வரிசையில் வந்திருப்பான். எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவன் சுகம் கொடுக்கிறாராமே. சுகம் வாங்கினவன் சொல்லியிருப்பான், அவர்கள் தேவன் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து எனக்கு சுகம் கொடுக்கிறார். இது நடந்திருக்கும். நடக்காம போனதுக்கு நீங்களும் நானும் தான் காரணம். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு இன்னும் வல்லமை உண்டு. அவர் இன்னும் அற்புதம் செய்கிறவராகத்தான் இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை கிட்ட நம்ம கிட்ட தான் நல்ல சான்ஸ் விட்டுட்டோம். நம்ம மட்டும் அந்த காலத்துல சாட்சியா நின்று இருந்தோம்னா, சபை நின்று இருக்குமானால், அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கும்னா. நீங்க யாத்திராகம புத்தகத்துல வாசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க விடுதலையாகி போறாங்க. விடுதலையாகும் போது வசனம் என்ன சொல்லுது? 12வது அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிங்க. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனாங்களாம். ஏன் போனா? எகிப்துங்கிறது ஒரு மிகப்பெரியதான வல்லரசு, இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா மாதிரி. அப்பேற்பட்ட வல்லரசு. இவங்க வனாந்தரத்துக்கு போறாங்க. எங்கடா போறீங்க? வனாந்தரத்துக்கு போறோம். ஒரு 6 லட்சம் புருஷர் போறான் புறப்பட்டு. ஆனா அநேக பல ஜாதியான மனுஷர் அங்க இருக்கு. அதாவது ஜாதினா நீங்க நினைக்கிற ஜாதி இல்ல, ட்ரைப்ஸ், பல இன மக்கள். எகிப்துல வாழ்ந்த, இப்ப அமெரிக்கால இருக்கான்ல, இந்தியாக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், சைனாக்காரன் இருக்கான்ல, அந்த மாதிரி எனக்கு எகிப்துல எல்லா ஊருக்காரனும் வந்து இருக்கான்.
அவங்க அத்தனை பேரும் இந்த அடிமைகள் இஸ்ரவேலர்கள் விடுதலையாகி போகும்போது கூடவே போறான் வனாந்தரத்துக்கு. யாராவது கூப்பிட்டு கேட்பான், ஓ என்னையா இவ்வளவு பெரிய எகிப்தை விட்டு இவன் கூட போற, அவனே பாலைவனத்துக்கு போறான், ஏன் அவன் பின்னாடி போற? அவன் சொல்லுவான், இந்த பாரு, இந்த எகிப்துல ஆசீர்வாதமா இருந்து சாவதை விட இவர்கள் தேவன் பெரியவர், வனாந்தரத்தில் அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணுவது எனக்கு போதும் என்று சொல்லி அவன் சொல்லியிருப்பான். சாட்சி கேட்டா அந்த சாட்சியை சர்ச்சை நோக்கி கொரோனால உலகம் சொல்லி இருக்கணும். அவர்களோடு கூட இருந்து நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை விட்டு மறிப்பதை விட இவர்களோடு கூட இருந்து நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறதை விரும்புகிறோம்னு நம்மளை பார்த்து சாட்சி சொல்லியிருக்கணும். சொல்லி இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை நமக்கு இருந்திருக்குமானால் இந்த இந்தியாவுக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேணாம், சுவிசேஷம் தானாய் போகும். அது எப்படிங்க தானா போகும்? 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி 2 வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா, நல்ல கவனிங்க, இயேசு அதுக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் தான் பண்றாரு, ஒரு அற்புதம் தான் செய்யறாரு. போய் கலிலேயால போய் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்போ அவருடைய கீர்த்தி எப்படி போச்சு? சீரியா எங்க இருக்கு? வடக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடு. இயேசுடைய கீர்த்தி எங்க போச்சா? சீரியாவுக்கு போயிருச்சு. அடுத்த வசனம் வாசிங்க. கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள். எப்படி இவ்வளவு பெரிய ரிவைவல்? எப்படி யோசிச்சு பாருங்க. கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து இத்தனை நாட்டில் இத்தனை பட்டணத்திலிருந்து ஜனங்கள் பின் சென்றார்கள். இவ்வளவு பெரிய ரிவைவல். என்ன யூடியூப் இருந்துச்சு, என்ன ஃபேஸ்புக் இருந்துச்சு, என்ன வாட்ஸ்அப் இருந்துச்சு. நாம் சாட்சியாய் நின்றால் நம்முடைய சாட்சியை பூமியின் மூளை வரைக்கும் கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு சபை, ஒரு மனுஷன். அது அந்த ஆள் ஒருத்தன் கிடைச்சா போதும். ஒரு மார்ட்டின் லூத்தர், பூமி முழுக்க ரிஃபார்மேஷன். ஒரே ஒரு செய்மூர் என்ற ஒரு தேவ மனுஷன், பூமி முழுக்க எழுப்புதல். ஒரு 120 பேர், உலகம் முழுக்க எழுப்புதல். இந்த ஒரு சபை மட்டும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்குமானால் இந்த மாவட்டம், பக்கத்து மாவட்டம், ஏன் தமிழ்நாடு முழுக்க சாட்சியாய் கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் ரெடி ஆகலையே. உங்க மைண்ட்ல ஏத்திட்டானே 30 வருஷமா பணம் ஆஸ்தி சம்பாதிக்கிற அந்த பணம் பேயை ஏத்தி வச்சிருக்கானே. இன்னும் மண்டைக்குள்ள அத்தானே இருக்கு. என்ன பண்ணாலும் இயேசுநாதரை வெறும் ஆசீர்வாத கடவுளா மட்டும் தானே பாக்குறீங்க. நீங்க யாரு? உங்களை வச்சு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் செய்ய விரும்புறாரு. இவ்வளவு நேத்து பார்த்தோம், வாசப்படி வரைக்கும் யுத்தம் வந்துருச்சு. எத்தனை கோடி பேர் சாக போறான்னு தெரியாது. ஒரு கொரோனால 2 கோடி பேர் செத்தான் உலக சுகாதார மையம் சொல்லுது. ஏன்னா 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அடுத்து மிகப்பெரிய உலக யுத்தம். இதுல எத்தனை கோடி பேர் சாவான்னு தெரியாது. அத்தனை கோடி பேர்ல உன்னை சுத்தி இருக்கிற சில லட்சத்துக்காவது உன்னை பயன்படுத்தணுமே. அதுக்கு நீங்க ஆயத்தமாகணுமே. ஆனா உங்க மைண்ட்ல அது ஏறவே மாட்டேங்குதே. இன்னும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே வருமே. திருப்பி நல்லா கவனிங்க. பூமியின் தேவை என்னவோ அதை கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தேவை என்னவோ அதை கர்த்தர் கண்டிப்பா தராரு. ஆனால் நீங்கள் எதை தேவைன்னு பார்க்கணும். நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உங்களை வச்சு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் அவருக்காக எழுப்பி பிரகாசிச்சு, இப்போ நான் சொல்றதுக்கு காரணம், கொரோனா போயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் வந்து சொல்லி இல்ல. கொரோனாங்கிறது ஒரு சாம்பிள். கொரோனாங்கிறது ஒரு சாம்பிள். 10ல் 1 கூட கிடையாது. இதை விட மோசமானது ஒன்று வருகிறதுன்னு அவங்களே சொல்றாங்க. இப்ப நீங்க சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறம். சிவப்புக்கு பின்னாடி என்ன வருது? மங்கின நிறமும். இப்ப சிவப்புங்கிறது எதை குறிக்குது? சிவப்பு குதிரை, அந்த பட்டைங்கிறது எதை குறிக்குது? கொள்ளை நோயை குறிக்குது. இப்போ கொள்ளை நோய் வந்துச்சு, நம்ம பார்த்தோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி 70 வருஷம் கழிச்சு வந்துச்சு. கரெக்டாக. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சரியா இந்த கொரோனாவுடைய எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சினா அவசர கால நிலை அப்படிம்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியா 3.5 வருஷம். இங்கே பாருங்க, இது WHO கொடுத்த ரிப்போர்ட். எத்தனை வருஷம்னு கேட்டிங்கன்னா 3 வருஷம் 6 மாதம். 2019 டிசம்பர்ல இருந்து 2023 மே மாதம் வரைக்கும் 3.5 வருஷம் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இப்படி ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கு. இது வந்து உலக சுகாதார மையம். இந்த 3.5 வருஷம் கணக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு பைபிள் கணக்கு. இது என்ன கணக்கு? ஏன்னா பைபிளில் தான் நிறைய 3.5 வருஷம் இருக்குது. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணினார். அதற்கு பிறகு ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் ஓடி போனால், ஸ்திரியானவள் வனாந்தரத்துக்கு ஒரு காலமும் அரை காலமும் பறந்து போனால், 42 மாதம் அளவும் யுத்தம் பண்ணும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த வாரம் பாதி சென்ற பின்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3.5, அத்தனை என்ன இருக்கும்? 3.5 வருஷம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம காலத்தில் ஒரு 3.5 வருஷம் நடந்திருக்குது. நம்ம காலத்தில் இப்போ நடந்திருக்குது ஒரு 3.5 வருஷம்.
இதை எதுவுமே நம்ம சீரியஸாக எடுத்துக்கல, விட்டுருங்க, போனா போட்டோம், இது வரைக்கும் போனது போட்டோம் இருக்கட்டும். ஆனால் இந்த 2023 மே முடிஞ்ச உடனே வசனம் சொல்லுது, அந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வரணும்? மங்கிய நிறம் உள்ள குதிரை வரணும். மங்கிய நிறம் உள்ள குதிரைனா என்ன? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. வெளிப்பாடு 6:8 பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். முதல்ல வந்ததுக்கு பேர் என்ன? கொள்ளை நோய். இப்போ என்ன? இந்த டைரக்டா மரணம் அப்படின்னு இருக்கு. இந்த மரணம் 4 வகையா வரும்னு இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. பாதாளம் அவன் பின் சென்றது. பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் எதனால? பட்டயத்தினாலும். பட்டயம்னா யுத்தம். தூதன் கையில பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? கொள்ளை நோய். நார்மலா பட்டயம்னா எதை குறிக்கும்? யுத்தத்தை குறிக்கும். பட்டயத்தினாலும். பஞ்சத்தினாலும். இரண்டாவது என்னது? பஞ்சம். மூணாவது சாவினாலும். நாலாவது பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். 4 வகையான ஒரு மரணம் ஒன்று வரப்போகுது. நல்ல கவனிங்க, 4 வகையான மரணம் வரப்போகுது. இது 4 ஒன்னா சேரப்போகுது. இதுதான் அதுக்கு பின்னாடி வரக்கூடியதான மங்கிய நிறம் உள்ள ஒரு குதிரைன்னு பைபிள் சொல்லுது. இந்த 4 வகையான மரணத்தில் முதலாவது பட்டயம், யுத்தம். நேற்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? அந்த யுத்தம் எப்போ தொடங்குச்சு? நேற்று வந்தவங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்குதா? நேற்று கடைசியா 3வது யுத்தம் இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் வரணும்னு எசேக்கியேல் 38 இருக்கு. அந்த யுத்தம் எப்போ தொடங்குச்சு? 2023 அக்டோபர். இந்த கொள்ளை நோய் முடிஞ்சது 2023 மே மாதம். சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன வரணும்? மங்கின நிறம் உள்ள குதிரை. கரெக்டாக 2023 மே மாதம் பேண்டமிக் முடியுது. 2023 அக்டோபர் இந்த யுத்தம் ஆரம்பிக்குது. நேற்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குது இல்லையா? இந்த யுத்தம் தான். ஒருவேளை நேற்று வராதவங்களுக்காக சொல்கிறோம், இதான் நேற்று நாங்கள் பார்த்தது. இதுக்கு பேர் தான் மாக்கோகு யுத்தம், எசேக்கியேல் யுத்தம், எதை வேணால் சொல்லலாம். இதான் அந்த யுத்தம். இதுக்கு பேர் ஆப்ரேஷன் அல்-அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அடுத்து பூமியை தாக்க போகிறதான ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து வருகிற காலங்கள் எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த யுத்தம் நியூக்ளியர் வாராக இருக்கும். எப்படிங்க சொல்கிறீங்க நியூக்ளியர் வார் அப்படின்னு? நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு நீங்கள் நியூக்ளியர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நம்ம வேதத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த காலகட்டம் வந்தால் தான் நமக்கு அந்த வசனமே புரியுது. அது வரைக்கும் அந்த வசனத்துக்கு விளக்கம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நேற்று கூட சொன்னல, இஸ்ரவேல்னு ஒன்று வராமல் இஸ்ரவேல் பற்றின தீர்க்கதரிசனம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்போ வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 38:11. உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப. மன்னிக்கணும் 39:11 மன்னிக்கணும் 39:11 வாசி. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். நல்லா உங்களுக்கு கவனிங்க. ஒரு இடத்துல பிணத்தெல்லாம் புதைக்கிறாங்கன்னா, நீங்கள் கல்லறைக்கெல்லாம் போயிருப்பீங்க. யாராவது மூக்கை பொத்திக்கிட்டு நிற்பாங்களா? எரிக்கிற இடத்துக்கு போயிருக்கீங்களா? பாடி எரிப்பாங்களே, அங்கே என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்குமே போனதில்லை, புதைக்கவும் போல எரிக்கவும் போல, எங்களை கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றீங்களா? நியாயமான விஷயம். எரிக்கிற இடத்துல கண்டிப்பாக என்ன வரும்? ஒரு வாடை ஒன்று வரும் இல்லையா? அப்போ தான் எல்லோரும் என்ன பண்ணிப்பாங்க? மூக்கை பொத்தி. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? வழிப்போக்கர் மூக்கை எந்த இடத்துல? புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொள்ளுவாங்கங்கிறது, அதாவது புதைக்கிற இடத்துல, அந்த பிணம் இருக்கிற இடத்துல மூக்கை பொத்திப்பாங்க அப்படின்னா, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான விளக்கம் புரியாது. இப்போ கவனிங்க, இதான் வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொள்வது. கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதைக்கிறவங்க அத்தனை பேர் எப்படி இருந்தாங்க? மாஸ்க் போட்டுக்கிட்டு மூக்கை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட காரணம் என்னென்னா, அவங்க வழியாக என்ன பரவும்? கிருமி பருவம். இதுக்கு பேர் நியூக்ளியர். ஏங்க இது ஒன்று வச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்கிறீங்களான்னா, அதே அதிகாரம் 15வது வசன வாசி. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். ஒரு எலும்பை பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்களாம்? புதைக்கிற வரைக்கும் அது மாதிரி என்ன பண்ணுவாங்களாம்? ஒரு அடையாளத்தை மார்க் போட்டு வைப்பானா. என்ன செய்வாங்களாம்? இந்த எலும்பை புதைச்சிருங்க. இது எதுக்கான காரணம் தெரியுமா? பொதுவாக நியூக்ளியர் பாதிக்கப்பட்டவங்களுடைய பாடியிலேருந்து எலும்புலாம் இருந்துச்சுன்னா, அந்த எலும்புலேருந்து என்ன வரும்? ஒரு ரேடியேஷன் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள மொத்தமாக என்ன செஞ்சிடணும்? புதைச்சிடணும், எரிக்கக்கூடாது. எரிச்சா அந்த ரேடியேஷன் எதில் கலந்துரும்? காற்றுல கலந்துரும். நியூக்ளியர் அணு உலைகள் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க, இங்கே தெரியும் இல்லையா? அணுமின் நிலையமா இங்கே வேலை செய்கிறாங்க. அதுலேருந்து ரேடியேஷன் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் மூடவே முடியாது தெரியுமா உங்களுக்கு?
அது ஒன்ஸ் ஆப்ரேட் அவ்வளோதான். மூடணும்னா அதை க்ளோஸ் பண்ணணும், ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை வந்து நீங்கள் நம்ம ஏதோ வீட்டில் இருக்கிற டேங்க் மாதிரிலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் அது இல்லைன்னா சொல்லவே முடியாது. இனி அது அப்படியே தான் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் எதுவுமே செய்யலைனா கூட கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுலேருந்து அணுக்கதிர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி செத்து போயிட்டாலும் அந்த பாடியிலேருந்து என்ன வரும், அணுக்கதிர்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை புதைக்கிறவங்க நல்லா மாஸ்க் போட்டிருப்பாங்க. அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அதை எரிக்க மாட்டாங்க. அந்த வசனம் சொல்லுது, ஒருவேளை ஒரு எலும்பு பார்த்துட்டா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்களா, அந்த எலும்பை கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் அது மேலே என்ன பண்ணுவான், ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்கு. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசன வாசி. சகரியா 14:12 வாசி. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவருடைய சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். இது எப்படி நடக்கும்? நின்றுகிட்டே இருக்கும்போது சதை எப்படி அழுகும்? காலில் இருக்கிற சதை அழுகிருமா நிற்கும் போதே? அடுத்து கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். அடுத்து அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது எப்படி நடக்கும்? பொதுவாக ஒரு ஆளுக்கு வியாதி வந்தா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், அது அப்படியே அழுகி போகும். நின்றுகிட்டு இருக்கும் போதே சதை அழுகிடும், பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு கெட்டுடும், பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாக்கு அழுகிடும்னா என்ன அர்த்தம்னா, இது வேற ஒன்றுமே இல்லை. இந்த கதிர்வீச்சுகள் வந்து தாக்குது இல்லையா, அது நியூக்ளியரோ என்ன கதிர்வீச்சு தாக்குது இல்லை, தாக்கும் போது அந்த பாடி அப்படியே எரிஞ்சிடும். இந்த இதில் போய் பாருங்க, ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே குண்டு போட்டாங்கல்ல, அணுகுண்டு போட்டாங்கல்ல, அதோடைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் அவங்க என்ன ஆனாங்க, அந்த குண்டு எப்படி அவங்கள அப்படியே ஸ்பாட்டில் உருக்குச்சு அப்படின்னு வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது தான் நியூக்ளியர். இந்த கதிர்வீச்சு லைட்டாக தாக்குனாலே உங்களுடைய உடம்புல என்ன ஆகிடும், ஒரு விதமாக அரிக்க தொடங்கும், அழுக தொடங்கும். இப்போ ஒரு சில நான் சொல்கிறது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போபால்னு ஒரு இடத்துல விஷவாயு கசிஞ்சிச்சு நம்ம இந்தியாவில். இன்னைய வரைக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பாதிப்பு இருக்குது. இன்னைய வரைக்கும் அது விஷவாயு. ஆனால் இது அணுக்கதிர். இது அது எல்லாத்த விட பல மடங்கு ஜாஸ்தி. ஸோ பைபிளில் இந்த வார் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுத்தத்தை குறித்து இது பைபிள் சொல்கிற கணக்கு. பைபிளில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுத்தத்தில் தான் இப்போ நீங்கள் நானும் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த யுத்தம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இவர் பயமுறுத்துறாரு அப்படிம்பீங்க. இந்த யுத்தத்தை குறித்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இந்த யுத்தத்தில் குறைஞ்சபட்சம் 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நம்ம சொல்லலை. நம்ம சொன்னால் ஏதாவது நம்மளை திட்டுவான். இங்கே பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த யுத்தத்தில் மட்டுமே 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்கிறார். அதாவது ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு, இந்த யுத்தத்தை தொடங்காதீங்க, தொடங்கிட்டீங்கன்னா எவ்வளோ ஜனங்க சாவாங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இது அமெரிக்க அதிபர் சொல்கிறது. நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா போன அதிபர் ஜோ பைடன் அவர் சொல்கிறார் 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றாங்க. ஆனால் பைபிள் அவ்வளோ சொல்லலை, அவர் தான் அவ்வளோ சொல்கிறார். ஸோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த யுத்தம் தான் நம் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது ரெடியாக இருக்கிறது. அதாவது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இன்னும் அணுகுண்டு மட்டும் போடலை, அதுக்கு முந்தின இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஈரானை போய் அமெரிக்கா அடிக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. உலகத்தில் அதிக அணு ஆயுதங்கள் வச்சிருக்கிற மிக முக்கியமான 5 நாடுகளில் யார் இருக்கிறா, ஈரான் இருக்குது. ஒரு கோபத்தில் ஈரான் ஒரு அணுகுண்டை எங்கேயாவது போட்டுச்சுன்னா அத்தனை பேரை திருப்பி அடிக்க ஆரம்பிப்பான். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா இங்கே சட்டம். ஒருவேளை யூஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனையோ நாடுகள் 7-8 நாடுகளுக்கு மேலே அணுகுண்டு வச்சிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், அப்புறம் வந்துட்டு நார்த் கொரியா, ரஷ்யா, அப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல்கிட்ட இருக்குங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஏதோ இத்தனை நாடுகள் வச்சிருக்கு. இவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா பாகிஸ்தான் வேற நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுது அணு ஆயுதங்கள் கொடுத்து. ஸோ என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஈரான் ஒருவேளை ஹிஸ்புல்லாவுக்கு அல்லது லெபனானுக்கு அல்லது ஏமனுக்கு இந்த அணு ஆயுதத்தை கொடுத்துச்சுன்னா அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உலகம் முழுக்க ஒரு யுத்த வல்லுநர் சொல்றாரு, இப்போ இருக்கக்கூடியதான குண்டுகள் இருக்குல்ல இந்தியா கணக்குப்படி ஐநால, அந்த கணக்கின்படி பூமியை 400 தடவை எரிக்கலாமா, 400 தடவை. ஆனால் பைபிள் ஒரு தடவை தான் எரியும்னு சொல்லுது. நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டான். அவங்க சொல்றாங்க 400 தடவை எரிக்கலாமா. அவ்வளவு ஒரு மிக கடினமான மோசமான இடத்தில் பூமி நிற்குது. இப்போ இந்த நிமிஷம் நம்ம நின்றுகிட்டு இருக்கிற காலகட்டம் அப்படிப்பட்டதுதான் இருக்கிறது. 2வது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பட்டயத்தினாலும் அடுத்து அடுத்து பஞ்சத்தினாலும் அடுத்து என்ன வரப்போகுது, சாவினாலும் இல்ல பட்டயத்துக்கு அடுத்து என்ன இருக்கு, பஞ்சம். மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வருகிறதாக ஐநா சபை சொல்லுது. நல்லா கவனிங்க, இது ஐநா சபை கொடுத்திருக்கிறதான ரிப்போர்ட், நம்ம சொல்லல. இது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்று, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என தெரிவித்தார். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும்னு சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. எவ்வளவு பேரு? இந்தியாவில் மட்டும் உலகளாவிய மிகப்பெரிய பேரழிவு வரும் சாப்பாட்டுக்கு மட்டும். நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்கிறீங்க, சாப்பாடெல்லாம் இன்னும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் விவசாயம் பண்ணுறோம், அது இருக்குது இது இருக்குது நீங்கள் நினைக்கலாம். கவனிச்சுக்கொள்ளுங்க, விலைவாசி மற்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பெட்ரோல் எங்கே போயிருச்சு? 100 ரூபாயை தாண்டிருச்சு. எல்லாத்துடைய விலையும் பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து அரிசி 100 ரூபாயை தாண்டும். அரிசி எங்கே போகும்? ரேஷனில் அரிசி இல்லாத நிலைமை வரும். நான் இது எதையும் உங்களுக்கு எதையும் விளையாட்டாவோ ஏதோ மெசேஜுக்கெல்லாம் சொல்லிட்டு போல, நான் தீர்க்க தரிசனமும் பேசுறதில்ல. எனக்கு தீர்க்க தரிசனம் வராது, நான் தீர்க்க தரிசி கிடையாது. பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரியதான உணவு பஞ்சம் உலகளாவிய வருது. வெளிநாட்டிலேருந்து அரிசி வாங்குற அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வரப்போகுது. இதை தாண்டி கடுமையான தண்ணீர் பஞ்சம், மிக மோசமான பஞ்சம். நீங்கள் ஆமோஸ் புத்தகத்தில் வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், 4:8 நினைக்கிறேன். 2-3 பட்டணத்தின் குடிகள் போய் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? வசனம் சொல்லுது, ஆமோஸ் 4:8, 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. எப்படி இருக்கு பாருங்க. இது இப்போ சமீபத்தில் பெங்களூர்ல நடந்துச்சு. போன வருஷம் தண்ணி இல்லாம எல்லாரும் ஒரு பக்கம் தண்ணி தேடி போனாங்க. நார்த் இந்தியாவில் பாதி மாநிலம் இப்படி தான் இருக்கு. உலகளாவிய ஈரான்ல சுத்தமா தண்ணி கிடையாது, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணியே இல்லையாமா. அந்த அளவுக்கு உலகளாவிய தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு அடையாளமா ஒன்று சொல்றாரு. என்ன அடையாளம்னா, வாசிங்க வெளிப்படுத்தல் 16:12 வாசிங்க. 16:12. ஹைதராபாத்தா? ஐப்ராத். என் காதில் ஹைதராபாத்னு விழுந்துச்சு. ஏன் தூதன் ஹைதராபாத்துக்கு வந்தான்னு பார்த்தேன். சரி, திருப்பி வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இந்த ஐபிராத் யார் தெரியுமா? ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியதுன்னு சொல்றாருல்ல. அந்த 4 ஆறுல ஒரு ஆத்துக்கு பேர் தான் ஐப்ராத். யூப்ரட்டிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது பைபிளில் ரொம்ப முக்கியமான ஆறு. இந்த ஊர்ல இருந்து தான் ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். ஆபிரகாம் மெசபொத்தோமியா என்ற தேசத்திலிருந்து வந்தார்னு இருக்கு இல்லையா? அப்போஸ்தலர்கள் 7:2-3 அந்த மெசபொத்தோமியான என்னன்னா ஐப்ராத், டைகிரிஸ் 2 நதிகளுக்கு உட்பட்ட இடத்துக்கு பேர் தான் ஐப்ராத். அது மட்டும் இல்ல, ஆபிரகாம் கர்த்தர் எல்லைகளை வகுத்தார்ல, உனக்கு ஒரு சந்ததிக்கு கொடுப்பேன்னு. அந்த எல்லை ஒன்று வந்து ஐப்ராத். நீங்க 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்க முடியும். கடைசி 2 வருஷத்துல ஐப்ராத் எனும் நதி தொடங்கி, எகிப்தின் நதி தொடங்கி ஐப்ராத் எனும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அப்படின்னு இருக்குது அந்த வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. இது அன்னைக்கு உள்ளது ஏறக்குறைய 6000 வருஷம் நதி. ஆனா ஆண்டவர் அடையாளமா என்ன சொல்றார் வெளிப்படுத்த விசேஷத்துல? இந்த நதியின் தண்ணீர் என்னவாகும்? வற்றி போகும். இப்போ அந்த நதியின் தண்ணீர் வத்தி போக தொடங்கிருச்சு. எல்லா பக்கமும் அந்த நதியின் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்குது? வத்தி போக தொடங்கிருச்சு. முழுவதுமாக வற்றி போகும் என்று சொல்றாங்க. இதுக்கு ஒரு பேர் உண்டு, நம்ம சொல்லுவோம் வற்றாத ஜீவ நதின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நதி இது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பக்கமும் வத்தி போக தொடங்கி இருக்கிறது. ஸோ வேதம் சொன்னபடி 2வது ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், அதோட அடையாளம் ஐப்ராத் நதி வத்தி போகுதல். ஒரு பக்கம் உணவு பஞ்சம், எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு பஞ்சம் இருக்கு, அது ஆல்ரெடி சபைக்கு உள்ள இருக்கு. ஆமோஸ் 8:11 வாசிங்க. ஆமோஸ் 8:11. ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஆரம்பிச்சிருச்சு. இந்த பஞ்சம் சபைகள்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னங்க இப்படி சொல்றீங்க? முன்னாடியை விட சபைகள் பெருகி இருக்கு, முன்னாடியை விட ஊழியக்காரங்க பெருகி இருக்காங்க. தடுக்கி விழுந்தா தீர்க்கதரிசி, நிமிந்து எழுந்தா பாஸ்டரு, எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லா ரேஞ்சிலையும் ஊழியக்காரங்க இருக்காங்க. நீங்கள் எவனையாவது திட்டினீங்கன்னா ஊழியக்காரன் ஆயிடுவான். யாருக்கிட்டையாவது நீங்கள் கோச்சிக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் அடுத்து ஆரம்பிக்கிறது சர்ச்சு தான். நீங்கள் ஏதாவது கோச்சிக்கிட்டீங்கன்னா சர்ச் ஆரம்பிச்சிடுறான். திட்டினீங்கன்னா பாஸ்டர் ஆயிடுறான். பாஸ்டர் ஆனது கூட பரவாயில்ல, ஏதோ அழைப்புன்னு சொல்லலாம். 3 வாரத்தில் ரெவரண்ட் ஆயிடுறான். எப்படி ஆகிறானுன்னு தெரியல. சரி, ஏதோ 3 வாரத்தில் ரெவரண்ட் ஆயிடறான்னு பார்க்குறான். 6 மாதத்தில் டாக்டர் ஆயிடுறான். எல்லாம் இதை முந்தியெல்லாம் படிச்சு கிடிச்சு வாங்குவாங்க, இப்போ அதுவும் இல்லை. ஸோ அதனால்
இப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க வசன பஞ்சம் வரும்னு? எல்லாரும் கையில் பைபிளோட தானே இருக்காங்க. ஒரு வீட்லேயும் 5 பைபிள் 10 பைபிள் இருக்கு. வசன பஞ்சம் வரும் அப்படின்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ எடுத்துக்கோங்க, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் 70% தண்ணி, ஆமாவா இல்லையா? 70%, 71% சொல்கிறாங்க. ஆனால் இந்த பூமியில் எத்தனை நாடு தண்ணி பஞ்சத்தில் இருக்கு? இருக்கா இல்லையா? எல்லாம் தண்ணி பஞ்சத்தில் இருக்குல்ல. இப்போ தான் பார்த்தோம்ல, எத்தனையோ நாடு தண்ணி பஞ்சத்தில் இருக்கு. ஏன் இவங்களாம் தண்ணி பஞ்சத்தில் இருக்காங்க? அதான் 70% தண்ணி இருக்குதா, எடுத்து குடிக்கலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70% தண்ணி இருக்கும், ஆனால் நல்ல தண்ணி இருக்காது, தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது, குடிக்கிற தண்ணி இருக்காது. அதே தான் திருப்பியும் சொல்கிறேன், சபைகள் இருக்கும், ஊழியக்காரங்க இருப்பாங்க, யூடியூப்பை திறந்தா செய்தி கொடுப்பாங்க, ஷார்ட்ஸ் வரும், கேட்காமையே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஆனால் இது எல்லாமே இருக்கும், இதெல்லாம் கடல் தண்ணி. உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது. நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, 100 வெப்சைட் பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்டில் நல்ல வார்த்தை கிடைக்குது. நீங்கள் அலச வேண்டியிருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒருத்தர் கிராமத்துலேருந்து சென்னை வரார். வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பிரதர் நாங்கள் சென்னைக்கு வரோம், ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. சர்ச்சினாலே நல்லது தானே, சர்ச்சினாலே நல்லது தானே. இப்போ அவர் என்ன கேட்டார்? அப்போனா பொல்லாத சர்ச் இருக்குன்னு அர்த்தம். கெட்ட சர்ச்சும் முந்தி நம்ம ஊரில் ஒரு டாக்டர் இருப்பார், அவர் நல்ல டாக்டர், எல்லாரும் அவரை தான் போவோம். இப்போ நம்ம கன்ஃபார்மாக கேட்குறோம், நல்ல டாக்டரா? ஏன்னா டாக்டருங்களை பாதி பேர் எப்படி ஆயிட்டாங்க? கமர்ஷியல் மைண்டில் ஆயிட்டாங்க. அதனால அவர் நம்மளை வச்சு சம்பாதிப்பாருங்கிற பயம் வந்துருச்சு நமக்கு. அதனால இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க, செகண்ட் ஆப்ஷன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சபைகள் பெருகிடுச்சு, ஊழியக்காரங்க பெருகிட்டாங்க, சேனல்கள் பெருகிடுச்சு, கிறிஸ்தவ சேனல்கள் நிறைய, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்கு. ஆனால் உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்கா? அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். இன்னைக்கு வசன பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டு சத்தியம் பேசுகிற ஊழியக்காரங்க அல்லது கரெக்டாக டாக்டரின் உபதேசம் கரெக்டாக சொல்கிற ஊழியக்காரங்கன்னு சொன்னால் ஒரு கேட்குறாங்க, எதை சொல்ல நான் ஒரு 10 பேரை சொல்கிறோம், 10 பேரும் பிஸியாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்து அந்த சர்ச்சுக்கு ஊழியக்காரங்களை யாரை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ கண்டிப்பாக ஒரு 10 பேர் இருக்காங்க, ஆனால் 10 பேரும் பிஸியாக இருக்காங்க. அவங்க 4 இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. இப்போ அடுத்த ஒரு ஆளை நம்மளால சொல்ல முடியல பாருங்க. அந்த அளவுக்கு வசன பஞ்சம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு விசுவாசிகள் நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பைபிள் எடுத்துக்கிட்டு வந்து உட்கார்ந்தாலும் ஊழியக்காரர் தான். அதுவும் உங்களுக்கு ஏத்த மாதிரி 4 தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டா அவரை அப்படியே காலை பிடிச்சிட்டு உட்காந்துறிய. இந்த வருஷம் நீ நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த அம்மா என்ன நினைச்சிச்சு? மாமியார் இந்த வருஷம் போயிடுவோன்னு நினைச்சிச்சு. அதோட என்ன, இந்த வருஷம் மாமியார் தூக்கிடுவாங்க போல. அவர் 1ஆம் தேதி வந்து சொல்லிட்டு போயிட்டார், நெடுநாளாய் காத்திருத்தலை கர்த்தர் எழுதி இலக்க பண்ணுவார், விரும்பினது வரப்போது இந்த வருஷம் அப்படின்ட்டாரு. அது டெய்லி மாமியார் எஞ்சி பார்க்குது. பார்த்தா மாமியார் நல்லா ஸ்ட்ராங் ஆகி இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் மாமியார் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இதான் நிலைமை. உங்களுக்கு காது கிணிய மாதிரி சொல்ற ஆள் தான் நல்ல தீர்க்கதரிசி. உங்களுக்கு வசனமே தேவையில்லை. இப்ப உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும், உங்க இருதயத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லிட்டு போகணும், அடிச்சு விட்டா போதும். கவனிச்சு கொள்ளுங்க, நீங்கள் காது கிணிய பிரசங்கத்தை கேட்கறத விட இருதயத்தை குத்துகிற பிரசங்கம் தான் உங்களுக்கு தேவை. அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நான் இப்பவும் சொல்றேன், ஆசீர்வாதத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உலகத்தா உண்மையா இருந்தாலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை. நீங்க சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை வாங்க வரல, வசனத்தை வாங்க வந்திருக்கீங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு உலகத்துக்கு போயிடலாம். ஆனா உலகத்துல போனா கிடைக்காதது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அந்த சத்தியத்துக்கு தான் சபைக்கு வரணும். நீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி சபை, உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரர், உங்களுக்கு ஏத்த மாதிரி தீர்க்க தரிசனம் தேடாதீங்க. அதுக்கு பேர் வசன பஞ்சம். இன்னைக்கு அந்த பஞ்சம் வந்துருச்சு. விசுவாசிகளுக்கு சொல்றேன், நல்ல வேதம் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை விட சிறந்த தீர்க்கதரிசி உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்றவர் அவர்தான், மனுஷன் கூட கிடையாது. போய் கதவை சாத்திட்டு முழங்கால் போட்டு அழுதிங்கன்னா அந்த நிமிஷம் உனக்கு வார்த்தையை கொடுத்து தேற்றுவதற்கு அவரை போல ஒருத்தரை நீ பார்க்கவே முடியாது. ஊழியக்காரன் கூட அவைலபிள் இல்லாம இருக்கும். சில ஊழியக்காரங்க அவைலபிள் இருக்காது. பிரதர் பிஸியா இருக்காருங்க, ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்றவாங்க. ஆனா பிஸியே இல்லாம நீ கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜடம் எதுன்னு பைபிள் சொல்லுது. நீ தேட வேண்டியது தேவனையும் வசனத்தையும். ஊழியக்காரரை தேடுறதை நிறுத்துங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான ஊழியக்காரரை உங்க சபையில கர்த்தர் கொடுப்பார். ஒரு சபைக்கு போங்க, உட்காருங்க, அங்கேயே உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். சில ஆட்கள்லாம் அப்படியே அலையுது, திரியுது, வண்டி எடுத்துக்கிட்டு ஓடுறது, பேசுறாராம்.
நான் கேட்டேன் அவர் எப்போ ஊமையாக இருந்தாருன்னு கேட்டேன். யார் பேசுனா என்ன? நீங்கள் போகிறத நான் குற்றமாக சொல்லலை. இந்த நிறைய இடத்துக்கு அநேக உபதேசங்களால் அளப்புண்டு தெரியாதுங்கள்னு எபிரேயர் 13 இருக்குது. அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் 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 உபதேசத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டு கடைசியில் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிய. அதான் வசன பஞ்சம். ஒரு இடத்துக்கு போகிறான், தூத்துக்குடியில் நடந்துச்சு. ஒரு இடத்துல நரகமே இல்லைன்ட்டான். அவன் நரகமே இல்லைன்ட்டான். நான் நினைக்கிறேன் அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு. ஆயிருந்துச்சு நான் சொல்லியிருக்க மாட்டான். அவன் சொல்லிட்டான் நரகமே இல்லைன்ட்டான். பைபிளில் இருக்கிற அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர், அனுப்ப மாட்டாருன்ட்டான். கவனிச்சுங்க, இதெல்லாம் உபதேசம். இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசம் தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க. வசன பஞ்ச காலம். கர்த்தர் சொன்னபடி 2வது பெரிய பஞ்சம். 3வது அங்கே என்ன இருக்குது? சாவினாலும் இயற்கை பேரழிவுகள். கர்த்தர் சொன்னார் பாருங்க மத்திய 24 பூமி அதிர்ச்சிகள் வரும்னு. இப்போ இந்த 10 வருஷம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளின் காலம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சிலாம் வந்திருக்குன்னு பாருங்க. இது கடந்த 10 வருஷத்தில் மட்டும் நீங்கள் பார்க்குற சிவப்பு கலர் டாட் இருக்குல்ல, சிவப்பு கலர் டாட். கழுத்து வலிக்குதா அவனுக்கு? அதை பாரு, பாவம் அந்த பிள்ளை. எனக்கு பயமாயிருச்சு, கழுத்து உடஞ்சிட போகுது அதுக்கு அப்படின்ட்டு. அது போகிற போக்கு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கு. திரும்பி அங்கே பாரு, அங்கே ஒரு டிவி இருக்கு பாரு. நான் அன்றைக்கே கேட்டேன், இது எல்லாருக்கும் 10 இங்கே ஒன்று போடலாமான்னு. சரி கவனிங்க, இந்த சிவப்பு கலர் டாட் இருக்கு பாருங்க. இந்த டாட் எல்லாமே பூமி அதிர்ச்சி, அத்தனையும் பூமி அதிர்ச்சி. இந்த 10 வருஷத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்டது வந்திருக்கு. இந்த 10 வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. இது பூமி அதிர்ச்சிகளின் காலம். உலகம் உண்டானதுலேருந்து 6 பூமி அதிர்ச்சி நம்ம கணக்கில் சொல்கிறாங்க. உலகம் உண்டானதுல அவங்க கணக்கில் சொல்கிறாங்க 6 பூமி அதிர்ச்சி தான் பெருசாக நடந்திருக்கான், 8 புள்ளிக்கு மேலே. அதில் 1 2025 நடந்திருக்குது. இந்த மாதிரி பூமி அதிர்ச்சிகள் இது வரைக்கும் வந்ததே இல்லைங்கிறாங்க. இத்தனை பூமி அதிர்ச்சிகள் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லை, இதை விட ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க இங்கே ஒரு இது கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 10,000 பூமி அதிர்ச்சி 2026 அது வந்து 25 வந்தது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கணக்காக கொடுத்துருக்குறோம். இன்னொன்று வருது இங்கே பாருங்க. ஜப்பான்காரங்க சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சாவர அளவுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்லி ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜப்பான் முழுக்க பூமி அதிர்ச்சி ஆட ஆரம்பிச்சிருக்குது. நேற்று செய்திக்கு வந்தீங்களா? எத்தனை பேர் வந்தீங்க? வந்தீங்களா? ஒரு நாட்டில் பூமி அதிர்ச்சி வரும்னு சொன்னமே, எங்க? இஸ்ரவேல்ல. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு காலையில் 4.3 அளவில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு. சவுத் இஸ்ரேலில், தெற்கு இஸ்ரேலில் நேற்று இரவு, அதாவது நமக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 4.2 4.3 அளவுக்கு இஸ்ரேலில் பூமி அதிர்ச்சி தாக்கி இருக்கிறது. எசேக்கியேல் 38:19 நேற்று நம்ம வாசித்தோம் செய்தியில். இஸ்ரேலில் பூமி அதிர்ச்சி வரும்னு பைபிள் சொல்லுது. ஒரு பூமி அதிர்ச்சி வரும்னு. அது வந்திருக்கு, இன்னும் பெருசாய் வரும். 6 புள்ளிக்கு மேலே வரும். கர்த்தர் சொன்னபடி மிக மோசமான காலம், பூமி அதிர்ச்சிகளின் காலம் இனி இருக்கு. 2 நாடு பூமி அதிர்ச்சியில் பெருசாக பாதிக்கும் பைபிளை பொறுத்த வரைக்கும். ஒன்று இஸ்ரவேல், ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். இன்னொன்று ரோம் நகரம். ரோம் நகரத்தில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் 18-19. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. இந்த மகாநகரம் என்னங்கிறத 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகாநகரம். அன்னைக்கு ராஜ்யம் பண்ணது வந்து ரோம் நகரம். ரோம் நகரத்தை பற்றி பைபிள் சொல்லுது. மகாநகரம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். 3 பங்காக என்ன செய்யப்பட்டதான்? பிரிக்கப்பட்டது. 3 ஒட்டை தான். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு. இது கர்த்தர் சொன்னது. கடைசியாக என்ன இருக்குது? சாவினாலும் அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது நேரடியாகவே நீங்கள் துஷ்ட மிருகம்னு வச்சுக்கலாம். அதுவும் ஒன்று இருக்கு. மிருகங்கள் வந்து இப்போ அதிகமாக நாட்டுக்குள்ளே வரும். அதிக மிருகங்கள் நாட்டுக்குள்ளே என்ன செய்யும்? வரும். ஏன்னா காட்டுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரதுனால இப்போ என்ன செய்ய போகுது? இந்த யுத்தம், பூமி எதிர்ச்சி இதெல்லாம் நடக்க எல்லா மிருகமும் எங்கே வரும்? நாட்டுக்குள்ளே வரும். இப்போ பாருங்க நிறைய மிருகம். இப்போ சமீபத்தில் ஒரு மாதமோ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அவங்களால கணிக்க முடியலையா, ஊட்டி பகுதிகளில் யானை தன் வழித்தடத்தை விட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எங்கே வருதான்? ஊருக்குள்ளே வருது. அது இது வரைக்கும் வராத ரூட்டில், யானை வந்து எப்பவுமே போன ரூட்டில் தான் போகுமா வழித்தடம்னு, அது மாறி வேற ரூட்டுக்குள்ளே வருது. ஏனே தெரியலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நேரடியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னொன்றும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடந்த 40 வருஷ காலமாக உங்களுக்கு வரக்கூடியதான வியாதிகள் எல்லாத்துக்கும் பாருங்கள், அத்தனை வியாதிகளுக்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மிருகம் பைபிள் படி துஷ்ட மிருகமாக இருக்கும். பைபிள் கணக்கில் ஒரு 99% அது என்னவா இருக்குது? துஷ்ட மிருகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறவை காய்ச்சல், எபோலான்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் எய்ட்ஸு, சிம்பன்சி குரங்குன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ குரங்கு காய்ச்சல்னு ஒன்று வந்துச்சு.
கேரளா முழுக்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க குரங்கு காய்ச்சல். அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர்னு ஒன்று இருக்குது, ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இப்போ இது வந்துச்சு பாருங்க கொரோனா. இதுக்கு பின்னாடி கூட என்ன சொன்னாங்க, ஒரு மிருகத்தின் பேரை தான் சொன்னாங்க. பாம்பு இருக்குது, வவ்வால் இருக்குது, இப்படிலாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கு பின்னாடி பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் ஒன்று இருக்கும். இது எல்லாமே ஒரு கொள்ளை நோய். கடைசி காலத்தில் இயேசு சொன்னார்ல கொள்ளை நோய்கள் வரும்னு சொல்லி, அதனுடைய அடிப்படையில் இந்த மிருகத்தின் பேரில் ஒரு கொள்ளை நோய்கள் இவங்க சொல்லும் போது எல்லாத்தையும் அந்த மிருகத்தின் பேரை சேர்த்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு இல்லையா, இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்லி WHO அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்க, இது WHO கொடுத்த ரிப்போர்ட். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவை விட பல மடங்கு மிகப்பெரியதான கொள்ளை நோய் ஒன்று வரப்போது, ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டுமல்ல, சரி கவனிங்க, உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2019 இது டிவி அனௌன்ஸ் பண்ணி அவங்க நியூஸ் கொடுத்தது. இது நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கிலாந்தில் உள்ளதான ஆய்வகம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திடீர்னு எப்போது வேணாலும் உலகத்தை தாக்கலாம். கொரோனா வைரஸ் போன்று புது பெரும் தொற்று எப்போது வேணாலும் உலக நாடுகளை தாக்கலாம். இங்கிலாந்து தொற்று நோய் நிபுணர்கள் எச்சரிக்கை. இது மட்டும் இல்லை, இது அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் 2025 ஜனவரி மாதம் அவங்களுடைய லேப் ஆய்வகத்தில் இருந்து கொடுமையான மிருகங்களுடையதான வைரஸ் காணாம போயிருச்சு. கிட்டத்தட்ட 316 வைரஸ் காணும். அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இதை தான் எடுத்து பல நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆயுதங்களாக யூஸ் பண்ணுவாங்க. பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லலை, எல்லாம் அவங்க தான் சொல்கிறாங்க. கவனிங்க, கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சொன்னதே அவங்க நாடு தான், அரசாங்கமே சொல்லியிருக்கு. அதை பற்றி அப்புறம் ஒரு 8 நிமிஷம் பேசுவாங்க. 15% மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவரை யூஸ் பண்ணால், வெப்பனாக யூஸ் பண்ணால் 15%. ஆனால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதுகாப்பான ஆய்வகம் அது, லேப். வேர்ல்டுலேயே ரொம்ப பாதுகாப்பான ஆய்வகங்கள்ல அதுவும் ஒன்று. அதுலேருந்து எப்படி காணாம போச்சு, அதுவும் 316 காணாம போயிருக்கு டோட்டலாக. அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். வெளிப்பாடு 6:8 சொல்லுது, துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். அதில் பார்த்தீங்கன்னா காட்டில் உள்ளதான கொடிய பாம்புகள், கொடிய விஷப்பூச்சிகள், அப்புறம் கொடிய மிருகங்கள் எல்லாத்துல இருந்தோ அதோட எச்சங்கள், அதனுடையதான கிருமிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இது இப்போ காணாம போயிடுச்சு. 4 வகையான காரியத்தை ஆண்டவர் எழுதுறாரு. இதெல்லாம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. இந்த 4 சேர்ந்து மிகப்பெரிய மரணத்தை பூமியில கொண்டு வரும் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி மங்கில நிறம் உள்ள குதிரை 2023 பிறகு ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்போ ஒரு பக்கம் யுத்தங்கள் செய்திகள் கேட்டே இருக்கீங்க, ஒரு பக்கம் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சி கேட்குறீங்க, இன்னொரு பக்கம் கொரோனாவை விட மோசமான கொள்ளை நோய் வருதுன்னு சொல்றாங்க, பஞ்சம் வரும்னு ஐநா சபையும் சொல்லுது. 4 இருக்கு. இந்த 4 நம்ம கண்ணுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கு. இது 4 உச்ச நிலையை அடையும். இந்த யுத்தம் உச்சத்துக்கு வரும்போது, இந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம்ல எடுத்து பயன்படுத்துவாங்கன்னு, இந்த கொரோனாவில் வந்த ஒரு காரியம் அப்படியே பைபிளில் இருக்கும். 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். 9:4 வாசிங்க பார்ப்போம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷர் மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்தை சும்மா நார்மலா படிச்சு பாருங்க. பசுமையான புல்லு, பூண்டு, மரம், செடி எதுவுமே சேதமாகாது, மனுஷன் மட்டும் சாவான் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை அப்படிதானே இருக்குது. அதுல பர்டிகுலரா சில மனுஷங்க இருக்கு. நீங்க நார்மலா இப்படி யோசிச்சு பாருங்க. மனுஷன் மட்டும் பாதிக்கப்படுவான், புல் பூண்டு எதுவுமே பாதிக்கப்படாது. கொரோனா என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கொரோனால மனுஷன் மட்டும்தான் பாதிக்கப்பட்டான், மற்ற இயற்கை முழுக்க எப்படி ஆயிடுச்சு, எந்த பாதிப்பும் இல்லாமல். இதுக்கு பேர் தான் பயோ வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி 316 வைரஸ் காணும். இன்னொரு தொற்று வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுங்கிறாங்க. இந்த 9 நம்ம வாசித்த வசனங்களை வெளிப்படுத்தல் அது இனி நடக்க போகிறது. அது வருகைக்கு பின்னாடி நடக்கணும், வருகைக்கு முன்னாடி இல்லை, அது வருகைக்கு பின்னாடி நடக்கணும். இப்போ இந்த 4 நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் 2018 கொரோனா வர்றதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் சொன்னோம். நாங்கள் சொல்லலை, உலக சுகாதார மையம் சொல்லுச்சு. இதே மாதிரி அதோடைய ப்ரூஃப்ஸை கொண்டு வந்து 2018 2020 வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் இப்படி ஒன்று வருதுன்னு சொல்லி உலக சுகாதார மையம் சொல்லுது, ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு போட்டோம். இங்கே பாருங்க, வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று காரணம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவி இருப்பதாகவும்
இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 உலக சுகாதார மையம் வெளியிட்ட வீடியோ. அதாவது அவங்க சொன்னது அந்த ரிப்போர்ட்டை வச்சு டிவிகளில் வந்தது. 2020 மார்ச் வரைக்கும் இதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறோம். கொள்ளை நோய் வரப்போது, உலக சுகாதார மையம் சொல்லுது, பைபிள் சொல்லுது. ஸோ இந்த காரியங்கள் இருக்குன்னு சொல்லி சபை நிர்வசானம் உலகத்தாருக்கு அவங்க உலகம் முழுக்க அவங்க சொல்லிட்டாங்க. சபைக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. சபைக்கு இதை சொன்னோம், இத்தனை சபைகள் ஆயத்தப்பட்டுச்சு, அதை தான் திருப்பி சொன்னேன். இப்படி ஒரு எச்சரிப்பு கொடுக்கும்போது அந்த எச்சரிப்புக்கு எந்த அளவுக்கு சபை ஆயத்தப்படுதுங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த காரியத்தை சொல்லும் போது நம்ம ஆயத்தப்பட்டோமா, சீரியஸாக எடுத்துக்கிட்டோமா? இப்போது இந்த காரியம் வரத்துக்கு ஒரு காரியம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இப்போ ஒரு கூட்டம் உட்காந்துருக்கோம் இங்கே, அந்த கூட்டம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? அதெல்லாம் ஓகே தான், கர்த்தர் கிருபை உள்ளவருங்க, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை அப்படிலாம் விட மாட்டாருங்க அப்படின்பா. இப்போ கொரோனா வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? முதல் உலக யுத்தம், ரெண்டாம் உலக யுத்தம்லாம் வந்துதா இல்லையா? மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்ததா இல்லையா? இப்போ பூமி அதிர்ச்சி சமீபத்தில் பங்களாதேஷில் எவ்வளோ பெருசு வந்துச்சு, ஈரானில் வந்தது. இதெல்லாம் அப்போ கிருபை இல்லைன்னு அர்த்தமா? அப்படின்னா இயேசு தெளிவாக சொல்கிறாரு, இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதுக்கும் கிருபைக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அது ஒரு பக்கம் அவங்க பண்ண தப்புனால உலகத்தை மனுஷன் நாசமாக்கிட்டான். பூமி அதிர்ச்சி ஏன் வருது? பூமிக்கு மேலே பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி நியூக்ளியரை வெடிச்சு பார்த்து செக் பண்ணி கர்த்தர் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சதுனால பூமி அதிர்ச்சி என்ன செய்யுது, பூமியில் வருது. அது வரும்னு கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான். அது வர்றதுக்கு அவர் காரணம் இல்லை, அது வரும்னு ஒரு முன்னாடியாளர் சொல்லியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உங்களை எண்ணி ஆயத்தமாக இருக்க சொல்லியிருக்கார். வருகை இந்த காலத்தில் என்ன இருக்கும், வருகை இருக்குன்னு ஆயத்தமாக இருக்க சொன்னார். ஆனால் இப்போ கிறிஸ்தவங்களுடையதான எண்ணம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கவே கூடாது, இதெல்லாம் நடக்கவே கூடாது. கேட்டால் அதுக்கு ஒரு பரிதாபமான ஒரு பதில் சொல்லுவாங்க, உலகம் பாவம் இல்லைங்களா? அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னு பயம். இவங்களுக்கு உலகத்து மேலாம் என்ன கிடையாது, பாசம் இல்லை. உலகத்துக்கு மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னா இன்னும் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க. அவன் இங்கே செத்தானா மாம்சம் தான் சாகும், ஆவியில் செத்தானா நரகத்துக்கு போயிடுவான். உங்களுக்கு அவன் மேலே பாசம் இருக்கா? அவனுக்கு உங்களுக்கு அவன் மேலே பாசம் இருந்தால் இன்னும் நீங்கள் அத்தனை பேர் சுவிசேஷனை மாறி இருப்பீங்க. இந்த உலகத்து மேலே பாசங்கிறதெல்லாம் போய் ஐயோ எவ்வளோ ஜனங்கள் செத்து போவாங்க, எவ்வளோ ஜனங்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு தோண மாட்டேங்குது. அப்போ நீங்கள் சுவிசேஷ அறிக்கையில் மாறி இருக்கணும். அப்போ நீங்கள் அதில் பின்னாடி உங்களுடைய சுயநலம் ஒன்று இருக்குது, அவங்க செத்தா நம்மளும் செத்துருவோமே, அதனால் அவங்களுக்கும் வர வேணாம், நமக்கு வர வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே இருப்போம். அப்போ இந்த வசனம்லாம் எப்போ நடக்கட்டும், நமக்கு அப்புறம். உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையன் இங்கே இருப்பானே பரவாயில்லையா? ஓ அப்படி ஒன்று இருக்கோ, அதுக்கும் அப்புறம் பேரா இருப்பானே பரவாயில்லையா? செல்ஃபிஷ். ஆண்டவர் அதால் தான் சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, அதுவா நடக்கும், அதெல்லாம் உலகத்தில் உள்ளது. ஆனால் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் தம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா உலகம் மோசம், உலகம் உங்களுக்கு இப்போ கொரோனா வந்துச்சு, கவர்மெண்டால் என்ன பண்ண முடிச்சு? உலகத்தில் இருக்கிற பெரிய கவர்மெண்ட் அமெரிக்கா, அவனால் என்ன பண்ண முடிச்சு? கையை விரிச்சிட்டான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுட்டான். இங்கிலாந்து பிரதமர் தான் நேரடியாக சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாரு, என்னால் இப்போ வயசானவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, என்னால் வாலிபர்களை காப்பாற்றுறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்ட்டார். அது அப்படின்னா என்ன சொன்னார்னா, 60க்கு மேலே இருக்கிறதெல்லாம் போயுங்கன்ட்டார். அவர் சொல்ல வந்து அதுதான், 60க்கு மேலெல்லாம் போயிட்டு வாங்க, நான் இப்போ இவங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்ட்டார். இவ்வளோ தான் அரசாங்கம் செய்யும். திடீர்னு ஒரு கொரோனா வந்ததுக்கே, ஒரு கிருமி வந்ததுக்கே அரசாங்கம் கை விரிச்சிருச்சு. மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. 4 ஒன்றா வரப்போகுது. நம்ம யாரையும் பழி போட முடியாது, அவங்க பார்க்கல இவங்க பார்க்கல, எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இதுக்கு நடுவில் ஒன்றே ஒன்று சொல்கிறாரு, இதெல்லாம் வரும்னு முன்னறிவிச்சேன்னா இதெல்லாம் தப்பிக்கிற வழியும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஏங்க அவர் கிருபை உள்ளவர் தானே, எல்லாரையும் காப்பாற்றலாமே. அவர் கிருபை உள்ளவர் தான், அதனால தான் வழி சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? நீங்கள் அன்பாக இருக்கிறவர் தானே, எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யலாம். நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் சொல்கிறேன் அதன்படி செய்யுங்க, செஞ்சால் நான் உங்களை காப்பாற்றிடுவேன். அவர் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லலை, கிருபை உள்ளவர் தான், எல்லாருக்கும் வழி சொல்லி கொடுக்குறாரு. அந்த வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்த்தா உனக்கு தப்பிச்சுக்கலாம். நீ என்ன சொல்வ? நோக்கி பார்க்கவும் மாட்டேன், அவர் சொல்கிறத கேட்கவும் மாட்டேன், ஆனால் நீ அன்பாக தான் என் மேலே இருக்கணும், நடக்குமா? இன்னைக்கு இது என்ன எல்லாம் லாஜிக் இருக்குது இல்லை? அதான் இப்போ நடக்குது. தயவு செய்து ஆண்டவர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இது அடுத்து நடக்க வேண்டியது. 2023 யுத்தங்கள் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த சில வருஷங்களில் இதை காண்பீர்கள். 2018 அவங்க சொன்னாங்க கொரோனா பற்றி, 2020 வந்துச்சு. 2023 அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறதுன்னு. இப்போ அடுத்து வரப்போகுது. ஸோ நாம இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான வழி மட்டும் இருக்கு. அதில் எப்படிங்க இயேசுநாதர் காப்பாற்றுவார்? அதான் அவரு. எல்லா பிள்ளையும் சங்காரமாகும். உங்க பிள்ளை எப்படி சங்காரமாகாம இருக்கும்? எல்லா இடத்துலையும் பஞ்சம் வந்துருச்சு. எலியாவுக்கு மட்டும் எப்படி வரும்? ஒரு காக்கா வரும். அது எப்படிங்க காக்கா வரும்? எல்லா வீட்லயும் பஞ்சம். சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போ, ஏங்க அந்த அம்மா வீட்லயே சாப்பாடு இல்லை, இவருக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நீ போயா வரும். என் சொல்படி கேள், உனக்கு எல்லாம் கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவ்வளவுதானே? ஆண்டவர் அதான் சொல்றாரு, என் வாக்கின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருப்பேன். ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொல்லபடி நீங்க செய்யணும்.
அதை என்ன செய்யணும்? நேற்று சொன்னேன், இப்போ சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கேட்டு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நாங்கள் 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், நாங்களாம் ரட்சிக்கப்படணுமா? கண்டிப்பாக படணும், கன்ஃபார்மாக ரட்சிக்கப்படணும். நீங்கள் எப்போ பாவம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்களோ, ஏன்னா வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். அப்போ பாவம், நம்ம பாவத்தில் பிறந்திருக்கிறோம். அப்படி பாவத்தில் பிறந்த நமக்கு கண்டிப்பாக ரட்சிப்பின் அனுபவம் தேவை. ஒரு வேளை நான் இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறேன்னா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இல்லை. சிலர் கேட்குறாங்க, எங்கள் குழந்தைங்களாம் என்ன ஆகும்? அது பிள்ளைகள் பெற்றோருடைய ரட்சிப்புக்கு நேராக போயிடும். ஒரு பாவம் செய்து நிதானித்து பாவம் செய்கிற இடம் வந்த பிறகு அவங்களுடைய ரட்சிப்புக்கு அவங்க தான் பொறுப்பாக இருக்கிறார்கள். அந்த ரட்சிப்பு எப்படி வரும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கைப்படணும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்லும் போது ரட்சிப்பு உங்களுக்குள் வருகிறது. அப்போ உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். இல்லைன்னா வருகையில் போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இருக்கு. சிலர் கேட்பாங்க, கல்லை எடுத்தானா அப்படிம்பாங்க. என்ன கேட்பாங்க? சரி, கல்லை எடுக்கல, பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா? அவரும் பக்கத்தில் தொங்குனாரு, எடுத்தாரா? இப்போ நீங்கள் யாரை பார்க்குறீங்க? கல்லணையா இயேசுநாதரியா? யாரை நோக்கி பார்க்க போறீங்க? ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடுவீங்க? கல்லணையா இயேசுநாதரியா? யார் சாயலுக்கு ஒப்பாய் மாற போறீங்க? கல்லனின் சாயலா குமாரனின் சாயலா? உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது யாரு? கல்லனா இயேசுநாதரா? அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு மட்டும் எதுக்கு அந்தால பார்க்குறீங்க? இவன் கல்லன், அதனால தான் கல்லனை பார்க்குறான். நல்லவன் தான் இயேசுநாதரை பாரு. அப்பேற்பட்ட தேவனே ஞானஸ்நானம் எடுத்துருக்காரு, அதை பார்க்க மாட்டானாமா? கல்லன் எடுத்தானா? அந்த கல்லர்களுக்கு நான் சொல்லுகிறேன், கல்லன் பரலோகத்துக்கும் போல. கல்லன் எங்கே போனா? பரதீசிக்கு, ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணினது பரலோகம். பரலோகத்துக்கு போவதற்கு கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும். கல்லை ஏன் எடுக்கலைன்னா அவனுக்கு அங்கே நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லை, எடுக்கலை. உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, தொட்டி இருக்குது, தண்ணி இருக்குது, உங்கள்கிட்ட தலையும் இருக்குது, போய் முங்குங்களே. என்ன அப்படி ஒரு கீழ்ப்படிதல்ல. அதனால தான் இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அதில் என்ன 1000 கேள்வி. இது நடக்குமா? அது ஆகுமா? என்னைக்காவது வாட்ஸ்அப்பில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறிய, அவன் என்ன உங்கள் சொந்தக்காரன்? வாட்ஸ்அப்காரன், ஃபேஸ்புக்காரன்? அது மட்டும் எந்த கேள்வியும் கேட்காம ஓகே ஓகே, எதை கேட்டாலும் ஓகே, உன் கான்டாக்ட் எடுத்துக்கிட்டுமா ஓகே, உன் மெயிலை பார்த்துக்கிட்டுமா ஓகே, முன்ன பின்ன தெரியாதவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறிய. ஆவியானவர் சொன்னால் மட்டும் ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஏன் முங்கணும்? எங்களுக்கு என்ன அப்படி சொன்னால் எப்படி இருக்குங்களா உங்களுக்கு? நீங்கள் நினைக்கிறீங்க அதான் சொல்லிட்டியா அப்புறம் என்ன அப்படின்றீங்களா? அதுதான். நல்லா கவனிங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களை என்னையும் கத்தர் விரலை வெட்டிக்க சொல்லலை, உடம்பை கீரிக்க சொல்லலை, உங்களை என்னையும் கடினமான ஒன்று சொல்லலை, கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு எதுக்கு இத்தனை கேள்விகள்? முங்கி வெளியே வரதுக்கு என்ன வேணா? சுடுதண்ணியில் கூட போயிட்டு வாங்க. இப்போ என்ன, இப்போ தொட்டிக்குள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு எவ்வளோ கேள்வி. நீ கேட்காமே உனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேள்வி கேட்குறிய? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிதல். அந்த அப்படி கீழ்ப்படுகிறவனை கத்தர் கரம் பிடிச்சு நடத்துகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். அவர் சொல்வார், எரேமியா 2:2 சொல்வார், நீ உன் இளவயதில் என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயது பக்தியை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சின்ன வயசுல என் கையை பிடிச்சிட்டு நீ வந்த பாரு அப்படிங்கிறாரு. அந்த கீழ்ப்படுதல் கத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். சிலராக சொல்லுவாங்க, ஆவியின் அபிஷேகம்லாம் இல்லை, அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிம்பாங்க. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையை நடத்துகிறவர், அவர் தான் சபையின் மூத்த போதகர், அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறவர். இதில் சிலர்லாம் சொல்லுவான், நீங்களாம் ஆவியை பெற்றதால் தானே சபைக்கே வந்தீங்க. இல்லை, ஆவியானவர் நடத்துறதுனால சபைக்குள்ளே வந்தீங்க. ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்தால் தான் உள்ளே இருக்கிற நீங்கள் மேலே போக முடியும். அல்லேலூயா. இயேசு கூட இருந்ததுனால அப்போஸ்தலர்கள் ஆவியை பெற்றுக்கொள்ளலை, 40 நாள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள்னு இருக்கு. 10 நாள் 50வது நாள் பெற்றுக்கொண்டார்கள் இருக்கு. அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, வாஞ்சியம் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். ரோமர் 12 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு வந்துருச்சு. சபைக்குள்ள உலகத்தில் என்னென்ன ஒரு உலகத்துக்குள்ள வந்துருச்சு உடனே சிலர்லாம் சொல்றாங்க, அப்போ நான் லைட்டு ஃபேன்லாம் உலகம் இல்லையாங்கிறான். இதெல்லாம் என்னத்தான் சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. போய் வசனத்தில் இருக்க உலகம்னா என்னன்னு இருக்கு. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். கண்களின் இச்சைனா என்ன? ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு, அதான் கண்களின் இச்சை. பார்க்குறான், அழகா இருக்கு. உலகத்தில் ஒன்று அழகா இருக்குன்ட்டு அதை கொண்டு எங்கே கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்க?
சர்ச்சுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சர்ச்சுக்குன்னு ஒரு இருக்கு. அதனால தான் இங்க நம்ம என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும். பவுல் அழகா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதி ஆகிறார். எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க பிரதமர், முதலமைச்சர், ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாலும் அவங்களை கேட்க ஆளே கிடையாது. ஆனா வெளியே வரும்போது கோட்டு சூட்டு போட்டு ஒழுங்கா வரறா இல்லையா? அதுக்கு ஒரு ட்ரெஸ் போறாங்கல்ல, சட்டமன்றத்துக்கு பேண்ட் ஷர்ட்டோட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஷார்ட்ஸ் டிஷர்ட்டோட போட யாரும் கேட்க போறதில்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, சொல்லலாம்ல. அதே மாதிரி சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு, பரலோகத்தின் தேவனுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த இங்கிலாந்து பிரதமர், இங்கிலாந்து ராஜா இருக்கிறார் சார்லஸ், அவரை போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ புரோட்டோகால் சொல்றான். இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிற்கணும், இப்படி தான் கை கொடுக்கணும், இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும், நம்ம பாடியில் வர பெர்ஃப்யூம் வரைக்கும் அவன் சொல்றான். அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயங்கள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றான், இவ்வளோ செஞ்சுதான். ஆனால் அவரை போய் எவ்வளோ நேரம் பார்க்க போகிறோம்? 5 நிமிஷம். அதுக்கு முந்தின நாளே போயிடணுமா, முழு செக்அப் பண்ணுவாங்களாம். போய் நின்று ஒரு 5 நிமிஷம் கை கொடுக்கறதுக்கு, ஒரு 5 நிமிஷம் பூமிக்குரிய ராஜாவை பார்க்கறதுக்கு இவ்வளவு புரோட்டோகால் இருக்குமானால், சர்வ வல்லமை உள்ள ராஜாவை நித்தியமாய் பார்ப்பதற்கு எவ்வளவு புரோட்டோகால் இருக்கும்? அதுக்கு மட்டும் சொல்றான். சில திருட பிரசங்கம் பண்றான், கர்த்தர் கிருபை உள்ளவர், எப்படி இருந்தாலும் இருப்பாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர், அது உன் பாவத்தை மன்னிப்பதற்கு. ஆனா பரலோகத்தில் அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். வசனம் சொல்லுது, 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசு. இதான் பரலோகம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குள்ள வரும்போது வசனம் சொல்லுது, 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து, அத்தனை பேரும் சொல்றான், என்னமோ சும்மா இவனுக்கு வந்து உலகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை. சினிமா கொண்டாட்டான், சர்ச்சுக்குள்ள சினிமா நடிகர் மாதிரி எல்லாத்தையும் கொண்டாட்டான். முன்னாடி ஆடினான், அப்புறம் குதிச்சான், அப்புறம் விசில் அடிச்சான், அப்புறம் ட்ரெஸ் போட்டான். இப்போ அவன் சினிமா நடிகனாகவே மாறிவிட்டான் இல்லையா? அரசியல்வாதியாகவே மாறிட்டான். சபைக்குள்ள என்ன அரசியல் இல்லை, என்ன பதவி சண்டை இல்லை, என்ன போட்டி இல்லை. நான் செக்ரட்டரி, நீ ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட். 2 வருஷம் இருக்கிறாரு, 3ஆவது வருஷம் அவர் இல்லைன்னா அவர் தனி அமைப்பு ஆரம்பிச்சிடுறாரு. இவர் யாரு? போதகர்கள் ஐக்கியம். அது எல்லா போதகர்கள் ஐக்கியம். அதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா ஒரு போதகர் ஐக்கியம் இருக்கு சபைக்குள்ள. அந்த போதகர் ஐக்கியத்துக்கு அவர் தலைவராக இருக்கணும். அடுத்த தடவை தோத்துட்டாருன்னா அவர் அடுத்து இருக்க மாட்டார். உடனே அவர் போய் இன்னொரு ஐக்கியம் ஆரம்பிச்சிடுவார். அந்த ஐக்கியத்துக்கு பேர் எல்லா போதகர்கள் ஐக்கியம். இதுக்கு பேர் அரசியல். சபைக்குள்ள அரசியலும் இல்ல, கவர்ச்சி இல்ல, எதுவும் கிடையாது. சபை கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஸ்தலம். இங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அழகு காட்டுற இடம் இல்ல, உன் டேலண்ட் ஆடி காட்டுற இடம் இல்ல. நீ அழகா பாடுறதுக்கு இங்க வரல, ஆவியில பாடுறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீ உன்னை இங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. உன்னை விட நல்லா பாடுற சினிமா பாடகன் ஒருத்தர் இருக்கான், உன்னை விட நல்லா மியூசிக் வாசிக்கிறவன் வெளியே இருக்கான். அவனை விட்டுட்டு ஏன் கர்த்தர் தெரியுமா உன்னை கூட்டு வந்தாரு? அவனை விட நீ டேலண்ட்ங்கிறதுக்காக இல்ல, அவனை விட நீ ஆவியில உண்மை உள்ளவன். அதனால கர்த்தர் உன்னை உள்ள கூட்டு வந்திருக்கிறார். இங்க காடுக்கு தேவை டேலண்ட் ஆனவன் இல்ல, காடுக்கு தேவை கீழ்ப்படிதல் உள்ளவன். சவுல் எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் உயரமானவன். தாவீது ஒன்னும் அவ்வளவு உயரம் இல்லை, ஆனா இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவருக்கு தேவை இருதயத்துக்கு ஏற்றவன் தான் இங்க வேணும். சபைக்குள்ள உட்காந்துட்டு சேட்டை பண்ணாதீங்க. நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கோம். நீ யாரா வேணா, உங்க அப்பா யாரா வேணா இருக்கட்டும். நான் கேட்கிறேன், எங்க அப்பா யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு மரியாதை தான் இங்க, அவர் ஒருத்தருக்கு தான் இங்க மரியாதை, வேற ஒரு பயலுக்கும் இங்க மரியாதை கிடையாது. அல்லேலூயா. இப்போ உங்க இருதயத்தில் தோன்றது என்ன தெரியுமா? இனிமேட்டு எம்டி ஜெகனை கூப்பிடாதீங்க, அவ்வளவுதானே. கூப்பிடாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்த வேலை முடிஞ்சு 3 நாள் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நீ கூப்பிட்டா என்ன, கூப்பிடாட்டி என்ன? கூப்பிட்டீங்கன்னா திருப்பி சந்திப்போம், கூப்பிடாவிட்டால் பரலோகத்தில் சந்திப்போம். வேலை முடிஞ்சு. அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். நீங்கள் இயேசுவை சந்திக்க பரலோகத்துக்கு வரும்போது, வருகையில் வந்தாலும் சரி, மரணம் முந்தினாலும் சரி, நீங்கள் தேவனை போய் சந்திக்கும் போது இந்த பூமியில் எதையும் கொண்டு போக மாட்டீங்க. ஒன்று கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளோ ஆத்மா சம்பாதிக்கிறீங்களோ அது போகும். உங்களுக்கே தெரியும், செத்துட்டிங்கன்னா உங்கள் பெட்டியில் எதையும் வைக்க மாட்டான். போட்டிருக்கிற மோதிரத்தை அழுகியோடு பிடுங்குவான், அப்படியே உருவான். அம்மா அப்படின்னு பார்த்தா கையை வரைக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவை உருவான். ஆக மொத்தத்தில் மோதிரத்தை விட மாட்டான். அவ்வளோதான், நீங்கள் எதுவும் வராது. தேவைப்பட்டால் உங்களுக்கு கிழிஞ்ச பைபிள் ஒன்று பக்கத்தில் வச்சுருப்பான். அம்மா பைபிள் டெய்லி வாசிப்பாங்கடே, அம்மா டெய்லி மோதிரம் போட்டிருப்பாங்கடா, அது வேண்டாம். எல்லாத்தையும் உருவிடுவான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நீங்கள் கொண்டு போக போகிறது பரலோகத்துக்கு எதை தான் கொண்டு போக போறிய? ஆத்மாக்களை தான் கொண்டு போக போறிய. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆத்மாவை சம்பாதிக்கணுமோ அவ்வளோ பேருக்கு சொல்லுங்க. சிலருக்கு சொல்றது கூச்சம், அவங்க சொன்னால் ஏதாவது நினைப்பாங்களே. அவன் நினச்சிட்டு போட்டோம், இப்போ என்ன? இப்போ அவன் நினைக்கிறதுல நமக்கு என்ன ஆக போகிறது? சொல்ல வேண்டிய வேலையை செஞ்சுட்டோம், விதைக்க வேண்டியதை விதைச்சிட்டோம். முளைச்சாலும் சரி, முளைக்கா விட்டாலும் சரி, அவர் விளைய செய்கிறவர் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. தண்ணி மேலே விதைய போடுங்க. சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உட்காந்து இப்போ உலகத்தான பாருங்க, எதையோ ஃபார்வர்ட் பண்ணுறான். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஆண்டவரை பற்றி டெய்லி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த 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 சுவிசேஷம் போகட்டும். அதில் ரட்சிக்கப்படுகிறவர்களை உங்களுக்கே தெரியாமல் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். பரலோகத்தில் போகும்போது கர்த்தர் சொல்லுவார், இதையெல்லாம் நீ சம்பாதிச்ச ஆத்மான்னு சொல்லுவார். அல்லேலூயா. இதில் உங்களுக்கு நாங்கள் ஒரு உதவி செய்யலான்னு இருக்கோம்.
அது கர்த்தருக்கு கிருபைதான். என்னென்னா இது ஒரு ட்ராக்ட். இந்த ட்ராக்ட் வந்து இந்த கடைசி காலத்தை பற்றின ட்ராக்ட். ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்றதை பற்றி இருக்குது. இங்கே எங்கள் பேர், ஊர், எங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, எங்கள் ஃபோன் நம்பர் எதுவும் இருக்காது. நீங்கள் தைரியமாக அந்த ட்ராக்ட் வாங்கலாம். பின்னாடி உங்கள் சர்ச்சோடைய அட்ரஸ் போடுறதுக்கு இடம் கொடுத்துருப்போம். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இதை கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கொடுக்கலாம். இந்த சர்ச் அட்ரஸை போட்டு கொடுங்க. முடியும் போது உங்கள் சர்ச்சுக்கு அந்த ஆத்மாவை ரட்சிக்கப்படணும் வந்துடும். ஆனால் இதை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு எல்லா ட்ராக்டும் நிறைய கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரியா? அதனால் நீங்கள் நம்மளாம் ஃப்ரீயாக கிடச்சா என்ன பண்ணுவோம்? ஆமாம், எது ஃப்ரீயாக கொடுத்தாலும் என்ன சென்னையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு வண்டி கவுந்துருச்சு. அத்தனை பேரும் போய் இப்போ மொழ்றான். என்னன்னு பார்த்தா டீசல் வண்டி. எவனா ஒருத்தர் குச்சி கழிச்சு வச்சா என்ன ஆகும்? அதனால் ஃப்ரீனா நம்ம மக்கள் போய் அடிச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது ஃப்ரீ தான். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு. நீங்கள் 5 வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் ரட்சிக்கப்படாத உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க யார் இருந்தாலும் ஒரு 5 பேரோட பேர் எழுதுங்க. வச்சு அவங்களுக்காக ஒரு வாரம் ஜோம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொண்டு போய் இதை கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் அந்த ஆத்துமாக்களை சம்பாதிப்பார். அந்த ஆத்துமாக்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்கள் சர்ச் பேர் போட சொன்னோம். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை உங்கள் சபைக்கு என்ன செஞ்சிருங்க, கூட்டிகிட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியம், இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நான் அடிக்கலை, எழுதுனதோடு சரி. இதை ஒரு குடும்பம் தங்கள் வருமானத்துலேருந்து அடிச்சு கொடுக்குறாங்க. 2 குடும்பம், கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அடிச்சு கொடுக்குறாங்க, சென்னையிலேருந்து ஒருத்தர் அடிச்சு கொடுக்குறாங்க, இதை அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த ட்ராக்டை கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல், ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை நான்லாம் கொடுக்க மாட்டேன், நாங்களாம் ஹை லெவல், நாங்கள் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டோம், வாங்கிட்டு போகாத, விட்டுரு. உன்னால் எனக்கும் நஷ்டம் இல்லை, உனக்கும் பிரயோஜனம் இல்லை, விட்டுரு. ஆனால் அப்படி போகிறவங்க வாங்கிட்டு போய் 5 கொடுங்க. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். படுக்க போகும்போது ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திரிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்குமானால் நான், இந்த வருகைங்கிறது ஊறிடணும். ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் அதான். நீங்கள் கம்யூனி எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நம்முடைய மொத்த முடிவுமே அதை நோக்கி தான் இருக்குது, வருகையை நோக்கி தான் இருக்குது. நம்ம பார்வை அங்கே தான் இருக்குது. கடைசியாக 7வது, முடிவு பரிந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆமென்.